சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே பர்மா தேக்கெட்டில் ஒன்று அவங்க ஃப்ரெண்டு வந்து கொடுக்குறாரு. நான் இந்த மாதிரி வெளியூர் போகிறேன், அதனால் இந்த பொருட்கள்லாம் யார்ட்டையாவது கொடுத்துரு அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு பொருள் கொடுக்குறாங்க. இந்த கட்டில் நீ வச்சுக்க முத்து, இந்த கட்டில் வந்து ரொம்ப ராசியான கட்டில், இது 2-3 தலைமுறை என் குடும்பத்தில் இருக்குது, ரொம்ப ஃபேமஸானது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொன்னாம்பா, அதனால் வீட்டில் என் கொண்டு போடுறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே ரொம்பவே விமர்சிக்கிறாங்க விஜயா. இந்த கட்டெலாம் வந்து இவன் வந்து இப்படி இலவசமாக கிடச்சா தான் வாங்க முடியும், இந்த அமௌண்ட்லாம் இவனால் கொடுக்க முடியுமா, வைக்க முடியுமா, இது டூப்ளிகேட் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. மனோஜ் எந்த அளவுக்கு அந்த கட்டில் குறைச்சி பேச முடியுமோ பேசுகிறாரு. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில். அண்ணாமலை சொல்கிறாங்க அவன் ஃப்ரெண்டு அவனுக்கு கொடுத்துருக்கான், அவன் போட்டு போகிறான் அப்படிங்கிறாங்க. முத்துமே மீனாட்ட சொல்கிறாங்க, மீனா மாடியில் இந்த கட்டில் போட்டுக்கலாம் வீடு கட்டின பிறகு அப்படிங்கிறாங்க. அதையுமே விஜயா ரொம்பவே விமர்சிக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த கட்டில் வந்து வாங்கிட்டு வந்துட்டான், வீடு கட்டுறதுக்கு முன்னே இவன் வந்து இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறான், முதல்ல வீடு கட்டட்டும் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசுகிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, மீனாங்க பாரு, இப்போ மழை காலமும் வரப்போகுது, நம்ம மாடிலையும் படுக்க முடியாது, ஹால்லையும் படுக்க முடியாது, ரொம்பவே குளிரும், அதுக்கு நான் கட்டில் எவ்வளவோ தேவை, அதனால் வந்து நம்மளுக்கு இதை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலையும் சரி ரைட், அது நல்ல யோசனை தான் அப்படி இப்படின்னுன்றாங்க. ஸ்ருதி ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாங்க, இது உண்மையாகவே பர்மா தேக் தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதில் உட்காந்து பார்க்குறாங்க. ரவியும் உட்காந்து பார்க்குறாங்க. ஸ்ருதி அதுக்கு மேலே யாரும் கூட ஆடுறாங்க. இப்படி இருக்கும்போது மனோஜ் அதை ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இதெல்லாம் டூப்ளிகேட் பொருளாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு இதை பற்றி தெரியாதா, வைக்காதா, நீங்களும் ஒரு ஃபர்னிச்சர் பொருள் தானே வைக்கிங்க அப்படிங்கும்போது ரோஹிணி இல்லை, நாங்கள் வந்துட்டு இந்த பொருள்லாம் வைக்கல, நாங்கள் வந்து எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் மாதிரி தான் வைக்கிறோம் அப்படி இப்படின்னு எல்லாமே பேசுகிறாங்க. இந்த சூழ்நிலை ஸ்ருதி சொல்கிறாங்க, எதையுமே முழுசாக தெரியாமல் பேசாதங்க மனோஜ், உங்களுக்கு தெரிஞ்சால் பேசுங்க அப்படிங்கிறாங்க. மனோஜுக்கு ரொம்பவே நோஸ் கட் ஆகிடுது. முத்து சொல்கிறாரு, இப்படிதாம்மா அந்த அரைவரைக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் வந்து எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவான் அப்படிங்கிறாங்க. எப்படியா இருக்குது இந்த சூழ்நிலை. சமையல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க, அதை சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சு அன்னைக்கு பொழுது கழியுது. மறுநாள் எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போயிட்டு வரையில் வந்து சரி போட்டி கலந்துக்கிறதுக்கு யாரெல்லாம் போகிறா வரா அப்படின்னு கேட்குறாங்க ரவி. உடனே அவர் சொல்கிறாரு, நம்ம 3 பேருமே தான் அப்ளிகேஷன் நிரப்பிட்டோமே, கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, முத்து நீனும் மீனாவும் நல்லா கலந்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, படிப்பறிவு கூட கிடையாது, இவங்கெல்லாம் போட்டியில் கலந்துக்கிட்டு எப்படிங்க ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக இவங்க ஜெயிப்பாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம், அந்த இடத்துல வந்து இங்கிலீஷில் ஒரு கேள்வி கேட்டால் அவங்களுக்கு பதில் தெரியுமா, ஹூ ஆர் யூ நேம் அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியுமா அப்படிங்கிறாங்க. பாரு, அதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க சொல்லலாம், அவங்க பார்த்துக்குறாங்க, உனக்கே ஓட்ட இங்கிலீஷ் ஒழுங்காக தெரியல அப்படியே கேட்பாங்க அப்படிங்கிறாங்க. பிறகு எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறாங்க. அது எப்படியோ அவங்க பார்த்துக்கிட்டும், வேலையை மட்டும் பாரு அப்படிங்கிறாங்க. எங்கள் மனோஜ் நிறைய படிச்சிருக்கான், ரோஹிணி நிறைய படிச்சிருக்கான், என்ன ரவி ப்ராப்ளமாக படிச்சிருக்கான், ஸ்ருதி நல்லா படிச்சிருக்கான். இப்படி இவங்க படித்தவங்க ஒரு கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. இவங்க நேரத்தையும் அதையும் விட்டுட்டு அங்கங்கே அலைஞ்சி வேஸ்ட்டு தானாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க நேரத்தை வேஸ்ட்டுன்னு சொல்லி நீ வருத்தப்படுது அவங்களுக்காக, ஏன் அவங்களுக்கு 1 லட்ச ரூபா கிடச்சிடக்கூடாது, விருது கிடச்சிடக்கூடாது அப்படி தானே அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்களுக்கே கொஞ்சம் வேணாமாங்க, அவங்களாலலாம் இந்த விருது வாங்க முடியுமா, இவ்வளோ பேர் பாராட்டி விருதை கொடுப்பாங்களா, இல்லைன்னா அந்த 1 லட்ச ரூபாய் தான் தூக்கி கொடுத்துருவாங்களா, இவங்க ஒரு காலமும் பண்ண முடியாது. இவங்க இந்த 1 லட்ச ரூபா வாங்கி மாடியில் வீடு கட்ட போகிறாங்களாம், நடக்கிற காரியமா அப்படிங்கிறாங்க. இப்போ பாரு விஜயா, நீ வந்து சொன்ன இந்த ஒத்த காரை வச்சுன்னு டிரைவர் மாதிரி குடிக்கிறதுக்கே சங்கடப்பட்டு தான் அலைவேன், ஒரு வாய் கஞ்சி குடிக்கிறது கூட உனக்கு அது வருமானம் வராது அப்படி இப்படின்னு சொன்னேன். ஆனால் அதையும் மீறி இன்னொரு கார் வாங்கிட்டாங்க. இப்போ நீ வந்து மாடியில் வீடு கட்ட முடியாதுங்க, கட்ட தான் போகிறாங்க, இந்த பரிசு வாங்க முடியாதுங்க, வாங்க தான் போகிறாங்க, பாரு அவங்க வாழ்க்கையில் இன்னும் நல்லதே தான் நடக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே கட்டில் பார்க்குறாரு முத்து. இந்த கட்டில் வந்து நல்ல நேரம் நடக்கிறவங்களே அவங்க மனசு நினச்சிட்டு அவர் பாட்டில் போகிறாரு. வெளில போனோன்னா ஒரு பெரிய ஒரு ஆஃபர் ஒன்று வருது. நான் வீட்டுக்கு வந்து மீனா இந்த பூவை வந்து சாமிக்கு போட்டு அப்படிங்கிறாங்க. ஏங்க பூ நம்மள்கிட்ட வீட்டிலே இருக்குது அப்படிங்களே மீனா, இது வந்து நம்ம கடையில் வாங்கியிருக்கோம், இன்னொரு ஆளுக்கு புண்ணியம் பண்ணலான்னு வாங்கினேன், ஒரு நல்ல ஒரு ஆஃபர் வந்துருக்கப்பாங்க பாப்பா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தோம்லப்பா, ஒரு நல்ல ஒரு காராக கம்பெனி ஆஃபர் போட்டோன்னா செமையாக ஓடணும்னு சொன்னோம்லப்பா அப்படிங்கிறாம்மா அப்படிங்கிறாங்க. ஒரு ஐடி கம்பெனி மேனேஜரு, கிட்டத்தட்ட ஒரு சம்பளமே 10 லட்ச ரூபாய்க்கு மேலே மாதம். அந்த மேனேஜர் வந்து ரெகுலராக எனக்கு ஒரு கார் வேணும், என்னை கூட்டி கொண்டு விடுற மாதிரி, என் வீட்டிலேருந்து ஆஃபீஸுக்கு கொண்டு விடுற மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தார். என்கிட்ட நல்ல கார் இல்லை அப்படிங்கிறனால அப்படியே இது பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ 2ஆவது கார் வேணுமாப்பா, அதுக்கு அக்ரிமெண்ட் போட்டாச்சுப்பா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் விஜயா முடிக்கிறாங்க. ஏங்க இவன் என்னதே ஒரு சோப்பு அந்த சோப்பு காரையை அவன் இது பண்ணுறான், அவன் 10 லட்ச ரூபா சம்பளத்துக்கு அவனுக்கு கார் வாங்க முடியாதா அப்படிங்கிறாங்க. அந்த சாருக்கு வந்து ஏகப்பட்ட கார் இருக்குது, ஆனால் பர்சனலாக ஆஃபீஸ் போகிறதுக்குன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்லேருந்தே அதுக்கும் வாடகை கொடுத்துட்றாங்களாம்.
அதனால் சொந்த காரை வந்து பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வாடகை காரை பயன்படுத்த நினைக்காரு அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா அப்படிங்கிறாங்க நம்மளை. இப்போ வாடகை காருக்கு மட்டுமே வந்து மாதம் அவர் வந்து 60,000 நம்மளுக்கு தந்துடுறாரு. அது போக டீசல் பெட்ரோல்லாம் அவங்களே போட்டுக்கிறாங்க. நம்ம வண்டி டீசல் வண்டிப்பா, டீசல் அவர் போட்டுருவார். மாதம் 60,000 நம்மளுக்கு தந்துடுவார் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஷயம் ரொம்பவே முழிக்காங்க. ஏங்க 2,00,000 தான் கார் எடுத்திருக்கான், மாதம் 60,000 கொடுக்குறதுக்கு அவன் என்ன லூஸாங்க அந்த மேனேஜர் அப்படிங்கிறாங்க. ஏய் என்ன பேசிகிட்டு இருக்க, அவர் நல்ல விவரமாக தான் செய்கிறாரு, கம்பெனிலேருந்து கொடுக்குறாங்க, அதை பயன்படுத்திக்கிறாரு அவர், இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னப்பா அம்மா இந்த மாதிரி ஏதாவது காமெடி பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அட்வான்ஸ் தந்துருக்காங்கப்பா, 60,000 அட்வான்ஸ் தந்துருக்காங்க ஒரு மாதத்துக்கு, நீங்கள் இதை வந்து சாமிகிட்ட வச்சு ஒரு பூஜை பண்ணி கொடுங்கப்பா அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை வராது, வந்து கடவுளை வேண்டிக்கிட்டு விஜய் வா அப்படிங்கிறாங்க. நான் வரலங்க, வா நீ வரல அப்படிங்க வராங்க. 2 பேரும் சேர்ந்து 60,000 முத்து கீழே கொடுக்காங்க. இந்த செல்வம் வந்து பெருகட்டும்பா, மேலும் மேலும் உங்களுக்கு பணம் வரட்டும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா இந்த 60,000 உண்டியில் போடு அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், நம்ம மாடியில் வீடு கட்ட வேண்டியிருக்குல்ல, இந்த 60,000 ஆகும், உண்டியில் போடு அப்படிங்கிறாங்க. உடனே உண்டியில் போடுறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு முத்து மீனாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்கே இந்த கட்டில் வந்து நேரம் நல்லா ராசி ஆகிட்டலாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டில் தொட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த விஜயா கட்டிலே பார்க்குறாங்க. ஒருவேளை இந்த கட்டில் ராசி தான் வந்து வந்த அன்றைக்கே உங்களுக்கு அதிர்ஷ்டம் வருதோ, அப்படி இப்படி இவங்களுக்கு எல்லாமே வந்துடுமோ, போகிற போக பார்த்தா இவங்களும் இந்த ஜோடி நம்பர் 1 வந்து ஜெயிச்சு 1,00,000 ஜெயிச்சிருவாங்களோ, இவங்கள ஜெயிக்க விடக்கூடாத அப்படி இப்படின்னு நினைக்காங்க. உடனே ஏங்க அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. இந்த போட்டியில் முத்து மீனாவும் கலந்துக்கிட வேண்டாம்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஏன் அவங்க கலந்துக்கூடாது அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, கண்டிப்பாக தோக்க தான் போகிறாங்க, இவங்க கலந்துக்கிட்டு நம்ம குடும்பத்துக்கு அசிங்கத்தை ஏற்படுத்தி தருவதை காட்டிலும் அவங்க போகாமல் இருக்க நல்லது தானே. எப்படியே அந்த போட்டியை வந்து ரவி சொன்ன மாதிரி பெரிய கம்பெனி தான் நடத்துது, அவங்க எப்படியும் டிவி பேப்பர்லாம் போடுவாங்க, இவங்களுக்கு அங்கே கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திருதுன்னு முழிச்சிக்கிட்டு இருந்தான் 4 பேர் நம்மளை அசிங்கமாக தான் பேசுவாங்க. என் மருமகன்னு நீ சொல்லாட்டலும் அண்ணாமலையோட மகன் சொல்லத்தானே செய்வாங்க. அதனால் உங்களுக்கும் எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் அசிங்கம், அதனால் இவங்களை போக வேண்டாம்னு சொல்லுங்கள். ஒரு சபைக்கு போனோம்னா இவங்களுக்கு படிப்பறிவு இருக்கணும், இல்லைன்னா 4 விவரம் தெரியணும். இவங்க 2 பேருக்கும் ஒரு விவரம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஒரு நாளைக்கு 40 சண்டை போடுவாங்க. இவங்க வந்து நல்ல தம்பதிகள்னு வந்து பேர் வாங்கி இவங்க விருது வாங்க போகிறாங்களாமோ, 1,00,000 பரிசு வாங்க போகிறாங்களாமோ அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாரு, முத்து நம்ம எதிரி கொடுக்கக்கூடிய ஒரு பயமே வந்து என்ன அப்படின்னு சொன்னால் சவாலை எதிர்கொள்கிறது தான். சரியா, அந்த சவாலை நீ எதிர்கொள்ளு, ஜெயிக்கும் துவக்கம், அதை தாண்டி ஒரு வேலையை நம்மளால் துவங்க முடியும், என்னாலையும் கலந்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீ பேர் கொடுத்துருக்க, அதை நீ கலந்துக்கிட்டாலே போதுமானது. முத்து மீனாக சொல்லக்கூடியது இதுதான். ஏன்னா இந்த கட்டில் வந்து ராசி உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது 2 தலைமுறை 3 தலைமுறை ஒரு குடும்பத்தில் இருந்துச்சு, அதை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு முத்து சொல்லல. அது ரொம்ப பாதுகாப்பாக அவங்க பார்த்துருக்காங்க. அது ரொம்ப ராசியாக இருக்கவே தான் ஒரு குடும்பத்திலே வச்சுருக்காங்க. அந்த ராசி தான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு முதல்ல ஒரு ஆஃபர், நல்ல ஒரு ஆஃபர் கிடச்சிருக்கு காருக்கு. அதுபோக வந்து இந்த போட்டிலையும் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க, நான் அதை ரொம்ப நம்புகிறேன் அப்படிங்கிறாங்கப்பா. நான் ஜெயிக்கிறேனோ ஜெயிக்கலையாப்பா நாங்கள் 2 பேரும், ஆனால் நீங்கள் சொல்லுற வார்த்தை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அம்மா இவ்வளவு எங்களை ரொம்ப மட்டமாக நினைக்கும் போது அதுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணுங்கிற ஒரு வெறியும் வருதுப்பா அப்படிங்கிறாங்க. சரி அந்த வெறி இருந்தால் போதுமானது, கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அப்படிங்கிறாரு அண்ணாமலை. இங்கே விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்பாகுது. இந்த கட்டில் வந்ததுன்னா அவங்களுக்கு ராசி வந்துருச்சா, இதே ஒரு கிழட்டு கட்டில் மாதிரி இருக்குது, இது ராசி வந்துருச்சா, இவங்களை கலந்துக்கிட்ட விடக்கூடாது, அன்றைக்கி ஏதாவது ஒரு வேலையை கொடுக்கணுமே, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கிறாங்க. சரி என்னத்தையாவது பண்ணுவோம், அன்னைக்கு நிலைமைக்கு நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகணுன்னு சொல்லிடுவோம். இவரும் கண்டிப்பாக கார் ஓட்டுறதுக்கு முத்து வந்தால் தான் கரெக்டாக ஓட்டுவான்னு சொல்லுவார். முத்தையும் மீனாயும் கூட்டி போயிடலாம், நம்ம குலதெய்வம் கோயிலில் போய் நம்ம சாமி கும்பிட்டு தான் கும்பிடலை, இந்த முத்து மீனாவும் அந்த போட்டியில் விடாமல் ஆக்கிடலாம்ல அப்படி இப்படின்ட்டு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் முத்து ஃப்ரெண்டு ஃபோன் அடிக்காரு. ஃபோன் அடிச்சு மக்கா இன்னொரு கார் ஒன்று தேவைப்படுதான் அப்படிங்கிறாங்க. யாருக்கு அப்படிங்கிறாங்க, ஒரு இபி ஆஃபீஸர் ஒரு ஆள் இருக்கார், அவருக்கு பர்சனலாக ஓட்டணுமா வைக்கணுமா அப்படிங்கிறாங்க. செல்வம் நீ சொல்லு சரிதானா அப்படிங்கிறாங்க. என் காரை தாண்டா கேட்டார், ஆனால் நான் சில நேரங்களில் வந்து வச்சுருவாங்க, அதனால் என்ன வேண்டாங்கிறாரு. ஒன்றும் அவருக்கு நல்லா தெரியாது, அதனால் நான் ஒன்று நல்ல பையன் சொல்லிட்டு விட்ருவேன் அப்படிங்கிறே. உண்மையிலே நல்ல பையன் தாண்டா அப்படிங்கிறாங்க. நீ நல்ல பையன் தாண்டா, ஆனால் அவன் வீடியோ கடையெல்லாம் அவர் பார்க்க வாய்ப்பு இல்லை, நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன், சொல்லி நீ வந்து சேர்த்து விட்றேன் நீ வா அப்படிங்கிறாங்க. நேராக கார் எடுத்துட்டு போகிறாரு. அந்த இபி ஆஃபீஸரை பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி தம்பி ரெகுலராக வந்துடணும், சரியா, காலையில் ஒரு 8:30க்கு என் வீட்டுக்கு வந்துடணும் தம்பி, என்ன 6 மணிக்கு வேலை முடிஞ்சிடும், என்னை இங்கோட்டு விட்டுட்டு நீ அப்புறம் எங்கே போறியோ போ, ரெகுலராக வரணும் தம்பி, சரியா, நான் சர்க்காரில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர் இல்லைங்களா, எங்களுக்கு தனி கார் வைக்கிறதுக்கு இவ்வளோ செலவுன்னு எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, என்ன ஒரு 45,000 மாதம் என்னால் கொடுக்க முடியும், என்ன அது போக நான் டீசல் பெட்ரோலில் நான் போட்டுருவேன், டேங்க் ஃபுல்லாக்கி வச்சுருவேன், நான் இப்போ தேவைக்கு பயன்படுத்திப்பேன்,
நீங்கள் மற்ற பயன்பாட்டுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரி சார், நான் வேறு எந்த ஆஃபரும் எடுக்க மாட்டேன் சார் அப்படிங்கிறாங்க. ரைட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரி தம்பி அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடுங்க அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடுறாங்க. நாங்கள் தம்பி இதில் 45,000 இருக்குது, மாதத்துக்கு நான் தந்துட்டேன் சரிங்களா. ஒவ்வொரு மாதமும் 1ஆந்தேதி பிறக்கும்போது 45,000 உங்களுக்கு நான் ரொக்கமாகவே கொடுத்துருவேன் இல்லைங்களா, நீங்கள் வாங்கிக்கிடுங்க. அதே மாதிரி டீசல் பெட்ரோலுக்கு என்ன போடணுமோ நான் போட்டுக்கேன். டீசல் வண்டியா பெட்ரோல் வண்டியா அப்படின்னு கேட்குறேன். டீசல் வண்டி தான் சார் அப்படிங்கிறாங்க. சரி நாளைக்கு வாங்க காலையில் 10 மணிக்கு அப்படிங்க சார். 8:30 தானே வர சொன்னீங்க அப்படிங்க. இல்லை தம்பி முதல் நாளில் 10:30 வாங்க, அப்புறம் வந்துட்டு நம்ம டீசலை போட்டுப்போம், ஃபுல்லாக போட்டுக்கிறேன் அப்படின்னு விட்டுட்டு வீட்டில் கொண்டு விட்ருங்க. அதுக்கப்புறம் எங்கேயாவது போகிறோன்னா பயன்படுத்திங்க, லைட்டாக பயன்படுத்திக்கோங்க, ஏன்னா நான் போட்ட டீசல் அதில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. சார் அப்படி நான் அவசியத்துக்கு எடுக்க வேண்டியதாக இருந்தால் கூட நான் அதை கணக்கு பண்ணி டீசல் போட்டுறேன் சார் அப்படிங்கிறாரு அடுத்து. சரி தம்பி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் சொல்லிடுங்க, மற்ற கதையெல்லாம் சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க. சரி சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். என்னடா மற்ற கதை அப்படிங்கிறாங்க. இல்லைடா கார் ஓட்டும் போது குடிக்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொன்னார் அப்படிங்களே. நான் தான் குடிக்க மாட்டேனடா அப்படிங்கிறாங்க. அவர் சொன்னதை நான் அவன்கிட்ட சொல்கிறேன், நீ குடிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் சரியா, அதனால தான் சொல்கிறாரு அவர். டேய் எவ்வளோ தூரண்டா போகணும் அப்படிங்கிறாங்க. டே அவர் வீடு இருக்குல்ல, அவர் வீட்டில் இருந்து ஒரு 2 தெரு தள்ளி ஒரு இபி ஆஃபீஸ் இருக்கும், அதான் வேலை பார்க்காரு. ரொம்ப பக்கம்டா, இதுலேருந்து எடுத்தால் 5 நிமிஷத்தில் வந்து விட்டுருவேன். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து மதியம் ஃபுல்லும் அங்கே தான் இருப்பார், சாப்பாடெலாம் கொண்டு போயிடுவார் என்ன. அப்புறம் நீ வந்துட்டு ஈவினிங் 6 மணிக்கு எடுத்து கொண்டார் வீட்டில் விட்டுற வேண்டியது, அவ்வளோ தான் வேலை. அதுக்கு கூட நீ எங்கேயும் போனால் போய்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அவர் தான் சொல்கிறாரு வேறு எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. சொல்கிறாருடா அந்த கேப் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ செல்வம் ஒன்று செய்யலாம் செல்வம், இன்னொரு கார் இருந்துச்சுன்னா அதை போட்டுட்டு அது லோக்கல்லே ஏதாவது ஆஃபர் அடிக்க முடியுமான்னு பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. இது சூப்பர் யோசனை அப்படிங்கிறாங்க. இன்னொரு கார் ஒன்று வாங்கிடலாம்ல அப்படிங்கிறாங்க முத்து. உடனே அதுக்கு பணம் வேணும்ல அப்படிங்கிறாங்க. இருக்குது என்கிட்ட அப்படிங்க. இருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனாட்ட கொஞ்சம் பணம் கொடுத்து வச்சுருக்கேன், இந்த பணமும் இருக்குது, இதையும் சேர்த்து இன்னொரு ஃபைனான்ஸில் இன்னொரு கார் வாங்கிட்டோன்னா சூப்பராக இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் அப்படிங்கிறாங்க. நேராக வீட்டுக்கு போகிறாரு. அப்பா அப்படிங்கிறாங்க. என்னப்பா அப்படிங்கிறாங்க. இந்த பணத்தையும் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுப்பா அப்படிங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா இன்றைக்கி ஒரு இபி ஆஃபீஸர் வந்து கார் வேணும்னு சொல்லிட்டாரு, நான் ஓட்டுற காரை வந்து அவருக்கு ரெகுலராக ஓட்ட போகிறோம்ப்பா, மாதம் 45,000 செலவு போக தாராளமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. டேய் முத்து நீ உண்மையிலே பெரிய ஆளாக வருடா, எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சியாக இருக்குது, மேலே இருக்கிறது அதிர்ச்சியாக இருக்குது. என்ன இவன் வந்து ஒவ்வொரு ஆஃபராக எடுத்துக்கிட்டு இருக்கான், அதுவும் பெரிய பெரிய ஆஃபராக எடுக்கிறான், அதுவும் மாத சம்பளத்தில் எடுக்கிறான்னு சொல்லிட்டு. ஏங்க இபி ஆஃபீஸர்லாம் வந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப கரெக்டாக இருக்கணும், இவன்லாம் குடிப்பான் இவன் அதான் சரி வராதுங்க, அவங்க சர்க்கார் ஆஃபீஸருங்க அப்படிங்கிறாங்க. அதை அவன் பார்த்துப்பான், உனக்கு தேவையில்லாத வேலை என்ன, அவன் பார்த்துப்பான் அப்படிங்கிறாங்க. முத்து சிரிக்கிறாரு. உடனே இதையும் ஆசீர்வாதம் பண்ணி அந்த பணத்தை கொடுக்குறாரு. உடனே மீனா அந்த பணத்தை எட்டுவோம் அப்படிங்கிறாங்க. எதுக்குங்க, உண்டியில் தானே போட சொல்லுவீங்க, நான் கொண்டாங்க நான் போட்டுறேன் அப்படிங்க. இல்லை இல்லை உண்டியில் உள்ள பணத்தை எடுக்கணுமா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சிரிக்கிறாங்க. ஏங்க நான் சொல்லலை இவன் மாடியெலாம் கட்டிக்க மாட்டான், மொத்தமாக வாங்கிட்டு போய் இப்போ எங்கேயாவது போய் குடிப்பான் பாருங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா ரொம்ப அவசரப்பட வேண்டாம், இதுக்கு வேறு கதை இருக்குது, மீனா அந்த உண்டியில் எடுத்து உடைப்போம் அப்படிங்கிறாங்க. உண்டியில் உடைக்கிறாங்க. உடைச்சோன்னா என்ன முத்து மாடியில் வீடு கட்டணுங்க, கட்டலையா அப்படிங்கிறாங்க. எப்பா கெட்ட தான் போகிறோம், மாடியில் ரூம் கட்ட போகிறோம், அதில் மாற்றிக்கிறது இல்லை, இப்போ அதுக்கு இன்னொரு வருமானத்தை உருவாக்க போகிறோம்பா அப்படிங்கிறாங்க. என்னப்பா செய்ய போகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா 3ஆவதாக ஒரு கார் வாங்க போகிறோம்பா, காலையில் அந்த ஆஃபீஸருக்கு 8:30 நான் எடுத்தேன் அப்படின்னு சொன்னால் 8:35 கொண்டு அங்கே விட்டுருவேன். அதுக்கப்புறம் வந்து நான் 6 மணி வரைக்கும் சும்மா தான் இருக்கணும், சும்மா இருந்தால் எனக்கு சரி வராதுப்பா, அதான் ஒரு அந்த ஸ்டாண்டில் ஒரு காரை போட்டு அதில் ஒரு ஸ்டாண்ட் இருக்குது, அதில் பெர்மிஷன் கேட்டுருவோம்ப்பா, கேட்டு அங்கே போட்டு ஓட்டணும் அப்படின்னு சொன்னால் அதில் எதுவும் ஒரு 500 1000 வருமானம் வச்சலாம் தானப்பா அப்படிங்கிறாங்க. சூப்பர் யோசனைடா, சூப்பர் யோசனை அப்படிங்கிறாங்க. ஏங்க இவன் பண்ணுறதே ஓவர்னு சொல்லிகிட்டு இருக்கேன், நீங்கள் ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்கீங்க, 2 கார் ஒருத்தனுக்கானதா, எத்தனை காரை வச்சு மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. உனக்கு ரொம்ப கரிசனம் தான் அவன் மேலே, அவன் வாழ்க்கையை அவன் பார்த்துப்பாங்க, வேலையை பாரு அப்படிங்கிறப்பா. 2 கார் நடத்தும் உன்னை கூட்டு போகலப்பா, அந்த காரை உன்னை பார்க்க நான் கூட்டு போகணுன்னு ஆசைப்பட்றேன்ப்பா அப்படிங்கிறாங்க. சரி வா போவோம் அப்படிங்கிறப்பா. நம்ம போதும் ஆட்டோவில் போயிருவோம்ப்பா, வரப்போ அதே காரில் வந்துடலாம் அப்படிங்கிறான். அப்படிங்கயா சரி ரைட்டு ஒரு ஆட்டோ வர சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே முத்து ஃப்ரெண்டுக்கு ஒரு ஆளுக்காக ஃபோன் அடிக்கிறாரு, இன்னும் ஒரு ஆட்டோ வருது. மீனா அண்ணாமலை முத்து 3 பேரும் ஒரு ஷோரூமில் போய் ஒரு கார் எடுக்கிறாங்க. கார் எடுத்துகிட்டு டிவி எல்லாமே என்னென்னு சொல்லி இது பண்ணிட்டு வராங்க. இல்லை அந்த காரையும் வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க. இந்த சூழ்நிலையில் மீனா கேட்குறாங்க, ஏங்க இந்த காரை கொண்டு வந்துட்டீங்க, இப்போ நீங்கள் காலையில் ஒரு காரை கொண்டு போவீங்க, இந்த காரை எப்படி எடுத்து கொண்டு போவீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை செல்வத்தோட தம்பி சும்மா தான் இருக்கான், அவன் காலையிலே 6 மணிக்கு எடுத்துகிட்டு போய் அந்த ஸ்டாண்டுக்கு போயிடுவான், அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு படிக்க போயிடுவான். படிக்க போகிறாரா அப்படிங்கிறான். ஆமாம் அவன் வந்து மதியத்துக்கு மேலே கிளாஸ் போயிடுவான், அதனால் காலையிலேருந்து மதியம் வரைக்கும் அவன் ஓட்டுவான். அவன் அதுக்கப்புறம் வந்துட்டு வருது வரைக்கும் நம்ம என்ன செய்வோம், நான் வந்து ஸ்டாண்டில் நான் ஓட்டுவேன், அப்புறம் வந்துட்டு அவன் வந்த பிறகு அவன் ஓட்டுவான், அதுக்கப்புறம் நான் வந்து சாரை கொண்டு 6 மணிக்கும் விட்டுருவேன். இப்படியே ரெகுலராக பண்ணால் நம்மளுக்கு வருமானம் கிடைக்கும்ல அப்படின்னா அப்படிங்கிறாங்க. எங்கள் சூப்பர் யோசனைங்க அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, டே முத்து நீ ஏன் பெரிய ஆளாக வரலன்னு நினச்சிட்டு இருக்க, இல்லை ஒன்று உண்மை நினைக்காங்க, நீ கண்டிப்பாக பெரிய ஆள் ஆயிட்ட, அதான் உண்மை.
3 காருக்கு ஓனர் நீ. நீ ஒரு தொழிலதிபர் கணக்கு தான். ஒரு நாள் வருமானமே உனக்கு நல்ல ஒரு வருமானம் வருது. கடவுள் கிருபையில் நீ பெரிய ஆளாக வருவ. நான் சொன்னேன் பாரு, அந்த கட்டில் வந்த ராசி நீ பெரிய ஆளாகிட்டு இருக்கேன்னு பாரு. வந்து ஒரு நாள் தான் ஆயிருக்கு. ஒரு நாள்லேயே உனக்கு இவ்வளோ மாற்றங்கள் அப்படிங்கிறான். ஆமாப்பா அப்படிங்கிறாங்க. உடனே ரவி வராது. என்ன என்ன முத்து, கார் நம்ம வீட்டு முன்னாடி நிறைய நிற்கு அப்படிங்கிறாங்க. இந்த கார் நான் புதுசாக வாங்கியிருக்கேன்டா அப்படிங்கிறாங்க. சூப்பர்ரா முத்து அப்படிங்கிறாங்க. அவன் நல்ல ஒரு வருமானம் இருந்துச்சு, தான் வாங்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. சூப்பர், இப்படி நிறைய கார் வாங்கி நான் சொன்ன மாதிரியே ட்ராவல்ஸ் வச்சுருடா, சூப்பராக இருக்கும், அன்னி பேர்லேயே வச்சிரு அப்படிங்கிறாங்க. எங்கள் விஜயாவுக்கு சரியான கடுப்பாக இருக்குது. ஒரு காரை வாங்கினா அதுவே நம்மளுக்கு கடுப்பாக இருந்துச்சு. இப்போ 1 2 ஆயிடுச்சு. மொத்தம் 3 காரை வச்சு ஓட்டிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் மனோஜ் வீட்டுக்கு வராரு. வீட்டு முன்னாடி காரானுக்கு யாரா என் கார் இன்னொரு காரை பாட்டி வச்சுருக்கா, எடுக்க சொன்னான்டா முத்து அப்படிங்கிறான். அது என் கார் தான் அப்படிங்கிறான். காரா உனக்கு ஏற்கனவே 2 கார் இல்லைடா அப்படிங்கிறேன். 3ஆவது கார் வாங்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. இங்கே ஒரு காருக்கே ஓட்ட வழி கிடையாது, இல்லை 3 கார் அப்படிங்கிறாங்க. 3 காருக்கும் ஓட்ட இருக்குடா, உன் கார் வேணா என்கிட்ட தான், நான் உள்ளோட வேணும்னு தரேன் அப்படிங்கிறாங்க. நான் ஏன்டா தரணும், நான் வந்து சொந்த பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் ஒரு ஓனருக்கு வந்து நடந்து முடியுமாடா அப்படிங்கிறாங்க. தலைவா, உன் மாமனார் பணம் தருது வரைக்கும் நீ நடராஜ பஸ்ஸில் தான் போனாங்க தலைவா, இன்றைக்கி வந்து நீ கார் வாங்கிட்டு ரொம்ப ஓவராக பேசுகிற தலைவா அப்படிங்கிறாங்க. ரோஹிணி சொல்கிறாங்க, மனோஜ் நீங்கள் குறைச்சி பேசுனவங்களை இல்லை இருக்கவே முடியாதா அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் பெருசாக பேசுகிறாங்க. ரோஹிணி மனோஜ் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வா அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு போகிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாங்க, ரோஹிணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் எதுக்கு உங்களை ரூமில் கூப்பிட்டு வந்து தனியாக பேசுகிறேன்னா, இன்னும் வந்து அவங்கள்ட்ட பார்த்து பேசுங்க, ஒரு காருக்கு 2 கார் கூட வாங்கிட்டான் அப்படிங்கிறாங்க. ஆண்டி 3 கார் வேணாப்பில் இன்னும் வந்துட போகுது, இந்த 3 காருமே ஒரு மிஞ்சிட்டா 5 லட்ச ரூபாய்க்குள்ளே தான் வாங்கி அது ஃபைனான்ஸ் போட்டு பண்ணிகிட்ருக்காரு, இது பெரிய மேட்ரு கிடையாது அப்படிங்கிறாங்க. இம்மா நான் அதை சொல்லலை, அண்ணன் ஒரு கட்டில் வெளியே கொண்டு வாங்கி போட்டிருக்கான் பாரு அப்படிங்கிறாங்க. கட்டில் எப்படி எட்டி பார்க்குறாங்க, அதை வந்து அந்த கட்டில் வந்து ராசி தான் இன்றைக்கி வந்து அவனுக்கு ரொம்ப காட்டுது அப்படிங்கிறேன். என்ன ஆண்டி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அம்மா காலையிலேருந்து ஒரு நல்ல கதையை சொல்லலாம். காலையிலே வந்து ஒன்று ஒரு ஐடி கம்பெனிக்கு நான் வந்து கார் ஓட்ட போகிறேன், மாதமாக எனக்கு பணம் இவ்வளோ தராங்க அப்படிங்க. அதுக்கப்புறம் சாயந்தரம் வந்துட்டு இது மாதிரி எனக்கு வந்து ஒரு ஈபிக்காரங்க கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க, அதில் நான் கார் ஓட்ட போகிறேன், எனக்கு 45,000 தராங்க. இப்போ என்னன்னாக்கா ஒரு கார் வாங்கிட்டு வந்துருக்கான். இப்படி ஒன்று ஒன்றா செய்தான். அது இந்த ஒரே நாளில் இந்த கட்டில் வந்ததுக்கப்புறம் நடக்குது. அப்போ இந்த கட்டில் வந்ததுலேருந்து நல்ல காரியமாக நடந்துகிட்ருக்கு. அதான் ரொம்ப கடுப்பாக இருக்குது. இந்த கட்டில் எப்படியாவது நான் என்ன செய்யலாம் அப்படிங்கிறாங்க. ஆண்டி இது உங்கள் வீடு தானே, உங்கள் வீட்டில் வந்து அந்த கட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியே தூக்கி போட சொல்லுங்கள், இல்லை நீங்களே ஆளை வச்சு தூக்கி போடுங்க, முத்தால் என்ன செஞ்சிட முடியும் அப்படிங்கிறாங்க. முத்தை பற்றி உனக்கு தெரியுமில்ல ரோஹிணி, அவன் வந்து கோவப்பட்டாங்கன்னா அவன் என்ன செய்தான்னு அவனுக்கே தெரியாது, மீனாக இருக்க போய் கண்ட்ரோல் பண்ணுதா, அவனும் இல்லைன்னா ரொம்ப சிக்கலாக போயிடும் அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லுறீங்களா ஆண்டி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி, ஒரு நாள் 2 நாளில் ஒரு பொருளுக்கு வந்து வருமானமாக வந்துட்டுனா பெரிய ஆள் ஆகிட முடியுமா, மனோஜ் தான் தொழில் பண்ணுறாரு, இன்னும் ஒரே நாளில் எல்லாம் வந்து பெரிய ஆள் ஆகிட்டார், இல்லை படிப்படியாக தானே போக முடியும், படிப்படியாக போகும்போது நம்ம பார்த்துக்கலாம் ஆண்டி அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அவங்க வளர்ச்சி சுத்தமாக பிடிக்கல. இதே மாதிரி அந்த அவார்டும் அந்த 1 லட்ச ரூபா பணம் வாங்கிட்டாங்கன்னா வச்சுக்கோ, அவங்கள இந்த வீட்டில் ஆட்டத்தை பிடிக்க முடியாது, நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் 2 தான் ஜெயிக்கணும், அதை பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. அதான் ஆண்டி நேரத்தில் வந்துவிட்டோம், நாங்கள் 2 பேரும் எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து நாங்கள் பேசி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கிளம்புறாங்க. எங்க உங்கள் பையன் முத்து அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான்னு அந்த 1 லட்ச ரூபாயும் ஜெயிச்சிடும், அவார்டும் வாங்கிக்கலாம்னு நினைக்கிங்களா, ஒரு காலமும் அது வாங்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஏன் வாங்க முடியாது அப்படிங்கிறாங்க. அதுக்கு ரோகிணியும் மனோஜ் தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் ரவியும் சுருதியும் ஜெயிக்க மாட்டாங்க, அவங்களும் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறாங்க. யாருக்கா ஒரு ஆள் தானே பரிசு அப்படிங்கிறாங்க. என் மருமகளும் என் மகனும் தான் ஜெயிப்பாங்க, இந்த மீனாவோ முத்தோ ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு. ஓ அப்படியா அப்படிங்கிறாங்க. என்ன ஓ அப்படியாங்க அப்படிங்கிறாங்க. கரெக்டாக தான் சொல்கிறேன், கரெக்டாக தானே சொல்கிறேன், படித்தவல்ல விவரம் பக்கம் சொல்ல அப்படிங்கிறாங்க. உடனே நான் உங்களவுக்கு படிக்கல அப்படின்னு தெரியுதுல, யார் ஜெயிக்கணும் வைக்கணும்னு சொல்லி கடவுள் எழுதியிருப்பார், அது போக யார் புதுசு முன்னாடின்னு சொல்லி கேட்குற கேள்வியில் தான் தெரியும் அவங்க இவங்க மேலே அவங்க எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க, அவங்க மேலே இவங்க எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. முத்து மீனாவும் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஒரு சின்ன குறுகிய காலகட்டத்தில் அவங்களோட வளர்ச்சி இப்படி இருக்குது பாரு, பின்காலத்தில் அவங்க பெரிய ஆளாக வருவாங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க 3 சோப்பு டப்பா வாங்கிட்டு அந்த சோப்பு டப்பா காரை வச்சு பெரிய ஆளாக இருந்துருவாங்களோ அப்படிங்கிறாங்க. இப்படி சொல்லிக்கிட்டே இரு விஜயா, அவங்க முன்னேறிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது முத்து மேலேயும் மீனா மேலேயும் அப்படிங்கிறாங்க. அவங்க நம்பி தான் நீங்கள் மோசமாக போகிறீங்க அப்படிங்கிறாங்க. என் பையனையும் மருமகனையும் நம்பி நான் ஒரு காலம் மோசமாக போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் பிரித்து பேசுவீங்க, இன்னும் பிரித்து பேசுனா இருக்கேன்னு நீங்கள் சொல்லுவீங்க அப்படிங்கிறாங்க. நீ பிரித்து பேசினா நானும் பிரித்து தானே பேசணும், என் பிள்ளையும் என் மருமகளும் நல்லா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடி வந்து போகிறாரு. பின்னாடியே வந்து போகிறாரு. அப்பா மொட்டை மாடி வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லைடா உனக்கு ரூம் கட்ட போகிறல, அதான் எப்படி கட்டினா நல்லா இருக்குன்னு அப்பா யோசனை பண்ண வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்பா நான் கட்டிடணும்னு நம்பிக்கை இருக்காப்பா அப்படிங்கிறாங்க. 100% நம்பிக்கை இருக்குடா, இந்த அளவுக்கு நீ வளர்ச்சி அடைஞ்சு வர்றதே பெரிய விஷயம், அந்த கட்டில் உனக்கு ரொம்ப ராசியாக இருக்குன்னு நினைக்கிறேன்.
அந்த கட்டில் வந்து முதல் நாளே உனக்கு நிறைய மாற்றங்கள் தெரியுது, அதனால் அந்த கட்டிலை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருங்க, அந்த கட்டிலில் தான் நீங்கள் 2 பேரும் தூங்கணும் அப்படிங்கிறாங்க. சரிப்பா நீங்கள் வந்து தூங்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. ரைட்டுப்பா அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் நைட் ஆயிடுது. மீனாவை அந்த கட்டில் தூங்குவோம் அப்படிங்க. நான் கட்டில் தூக்கி பழக்கல்ல, நான் கீழே தான் தூங்குவேன் அப்படிங்கிறாங்க. மீனாங்க பாரு, இந்த கட்டில் வந்து நம்மளோட ராசியோட முதல் படி, அதனால் அந்த கட்டில் தான் தூங்குகிறோம் அப்படிங்கிறாங்க. அந்த கட்டில் தூங்குறாங்க, இல்லற வாழ்க்கையை வாழ்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு மறுநாள் வந்து எல்லாருமே வந்து தயாராகிறாங்க லீவு போட்டு. அந்த ஜோடி நம்பர் 1 போட்டிக்கு தயாராகணும்னு சொல்லிட்டு ரவியும் ஸ்ருதியும் லீவு போட்டுறாங்க. இங்கே மனோஜும் ரோகிணியும் லீவ் போட்டு ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. முத்து கார் ஓட்ட போயிடுறாரு, மீனா பூ வியாபாரத்துக்கு போயிடுறாங்க. இங்கே விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம். இவங்க லீவு போட்டு தனக்கு தெரியாதோ தெரிஞ்சுக்கிறாங்க, புக் எடுத்து படிக்கிறாங்க. இவங்களுக்கு புக்குன்னு என்னென்னு தெரியாது, படிப்புன்னு என்னென்னு தெரியாது, விட்டு கொடுத்து போகணுன்னு என்ன தெரியாது. 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போடுவாங்க. இப்படியும் லூஸு மாதிரி இவன் கார் ஓட்டு போவான், அவள் பூ வைக்க போவாள். இதை பற்றியா கல்வி கேட்க போகிறாங்க. அப்போ அந்த 1 லட்சமும் அவார்டு நம்மளுக்கு தான் வரப்போகுது. ரோஹிணிக்கு வந்தால் மனோஜ் வந்து நம்மகிட்ட தான் தந்து வாங்குவான். ஸ்ருதிக்கு வந்தாலும் நம்மகிட்ட தரமாட்டான், ஆனால் ரவிக்கும் கிடைக்கும்ல, நம்மளுக்கு பெருமையாக தானே இருக்கும். டிவி பேப்பர்லாம் போடுவாங்க, விஜயா மருமகா 1 லட்சம் அவார்டு வாங்கினான்னு சொல்லி வரும்போது எனக்கு பெருமையாக தானே இருக்கும், அப்படி இப்படின்னு நினைக்காங்க. இந்த சூழ்நிலை முத்து மீனாவும் இப்படி தொழிலை பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை செல்வம் ஃபோன் அடிக்கிறாங்க. நாளைக்கு அந்த போட்டிக்கு போகணுங்க, அவன் பாட்டில் கார் ஓட்ட வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் செல்வம் போகணும், ஆனால் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த ஆஃபீஸ் இருக்கு, நீ கார் ஓட்டிடுவே அப்படிங்கிறாங்க. சரி நான் சொல்லிடுறேன் சார்ட்ட அப்படிங்கிறாங்க. சரி ரைட் அப்படின்னு சொல்கிறாரு. சார் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் முத்து வர மாட்டான் அப்படிங்கிறாங்க. செல்வம் சரக்கரை அடிக்க மாட்டலாம் அப்படிங்கிறாங்க. சார் நீ இவ்வளோ சொல்லிட்டீங்கன்னு அடிக்க மாட்டேன், முத்துக்காக நாளைக்கு ஒரு நாள் மட்டும் வருவோம் சார் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்றாங்க. இந்த சூழ்நிலை மறுநாள் காலையிலே விடியுது, எல்லாருமே போட்டி கிளம்புறாங்க. அப்போ மனோஜ் வந்து முத்து மனசு கஷ்டப்படும் மாதிரி பேசுகிறாங்க. இந்த மாதிரி நீ கண்டிப்பாக ஜெயிக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. நான் ஜெயிக்கணும் தோக்கணும், எங்கள் அப்பா சொன்ன மாதிரி நான் கலந்துக்கிடணும்னு சொல்லியிருக்காரு. நான் கலந்துக்கிட போகிறேன், என் வீட்டுக்காரையும் நம்ம கலந்துக்கிடுவோங்க. நம்ம வந்து இந்த ஊர் உலகத்தில் வந்து சூப்பர் ஜோடியாக தான் நம்ம இருக்கோம், அவங்க சொல்லதை வச்சு நம்ம ஆக போகிறதில்ல, இருந்தாலும் இந்த போட்டியை நம்ம ஒரு சவாலாக எடுத்துக்குவோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கா. அதனால் வரோம் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா நினைக்கிறாங்க, சரி ரைட்டு, இதில் தன்னம்பிக்கையாக போகிறியா, நீ ஜெயிக்க போகிறதில்ல, ஆனாலும் ஒருவேளை ஏதோ ஒரு வகையில் நீங்கள் கஷ்டப்பட்டவங்களாக இருக்கீங்க, உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தோணிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க விஜயா. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏங்க நைட்டு எனக்கு ஒரு கனவாகவே வந்துக்கிட்டே இருக்குது 2-3 நாளாக அப்படிங்கிறாங்க. என்ன வந்துட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. இல்லைங்க குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு தோணிகிட்டே இருக்குது, போயிட்டு வந்துடுமா அப்படிங்கிறாங்க. சரி வா கிளம்புவோம் அப்படிங்கிறாங்க. அப்போ முத்து மீனாவை கூப்பிடுங்க, போயிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. ஏன் முத்து மீனாவை கூப்பிடணும் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அவன் தான் கார் நல்லா ஓட்டுவான், அந்த காரணம் நம்ம ஈஸியாக போயிட்டு வந்துடலாம். அதுபோக வந்து முத்து மீனாவும் இருந்தாங்கன்னா அங்கே பூஜைக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ தான் நம்மளுக்கு தோணுது, இந்த போட்டியில் முத்து மீனாவும் போகக்கூடாது, இதுக்கு என்னெல்லாம் வேலை செய்யணும் அப்படிங்கிறத நீ செய்கிற அதானே அப்படின்னு. அப்படியா, சரி சரி குலதெய்வங்களுக்கு போகணுமோ, ரைட்டு, வேறு என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. எங்கள் பூரா வந்து அந்த கோயிலே தான் இருக்கணும், இருந்துட்டு சாயந்தரம் தான் வரணும்னு வேண்டியிருக்குங்க, அது வந்தால் நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப நல்லதுங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா, மற்ற நாள் எதுவும் பண்ண வேண்டாமா, நீ தான் பண்ணணுமா அப்படிங்கிற. இல்லைங்க இன்றைக்கி தான் ரொம்ப நல்ல நாள், அதனால் இன்றைக்கி தான் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி அவங்க போட்டியில் கலந்துக்க போகிறாங்களா அப்படிங்கிறாங்க நம்மளை. ஏங்க அந்த போட்டியாக நம்மளுக்கு பெருசு இல்லை, இவங்க ஜெயிக்க போகிறாங்களா, 2 தான் கிடையாது, அதனால் இவங்களை நிப்பாட்டுங்க, இவங்களை நம்ம கோயிலுக்கு விட்டு போயிட்டு வந்துடலாம், மனோஜும் ரோகிணியும் ஸ்ருதியும் ரவியும் போயிட்டு வரட்டும் அப்படிங்கிறாங்க. ஓ அவங்க போயிட்டு வரட்டும், இவங்க போகக்கூடாது அப்படி தானே அப்படிங்கிற அம்மா அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்குது விஜயா அப்படிங்கிற. என்ன வேண்டுதல் அப்படிங்கிறாங்க. என் பொண்டாட்டி வந்து மறுபடியும் என்கிட்ட பேசிட்டான்னா அவளை வந்து பாத யாத்திரை கூட்டி வரேன் பழனிக்கு அப்படின்னு வேண்டியிருந்தேன், கிளம்புவோமா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட வச்சு, ஏங்க பாத யாத்திரை என்னால் அப்படி போக முடியும் அப்படிங்கிறா. வேணுண்ணே அப்படிங்கிறாங்க. ஏங்க என்கிட்ட நீங்கள் சொல்லவே இல்லை அப்படிங்கிற. நீங்கள் கூட தான் சொல்லலை, திடீர்னு காலையிலே வந்து அங்கே போகணுன்னு சொல்லலை, அதை மாதிரி நானும் சொல்கிறேன், வா நம்ம பாத யாத்திரையாக போவோம், இந்த வேண்டுதலை முடிச்சுட்டு அடுத்தாப்புல அந்த வேண்டுதலை முடிப்போம் அப்படிங்கிறாங்க. ஏங்க இந்த வேண்டுதலை முடிச்சா தான் நான் போய் சேர்ந்துருவேன் அப்படிங்கிறாங்க. தெரியுதுங்களா, அவங்க இன்றைக்கி போட்டியில் கலந்துக்க போகிறாங்க, அவங்க போட்டியில் கலந்துக்கிடக்கூடாது, அதுக்குன்னு ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லணும், அதை சொல்லுத. முத்து மீனா அங்கே பாருங்கள், உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் எப்போவுமே உண்டு அப்படிங்க. அப்பா நீನು வந்தால் நல்லா இருக்கும்பா அப்படிங்கிறாங்க. அம்மாவையும் கூட்டி வாங்கப்பா அப்படிங்கிறாங்க. ஏங்க இங்கேருந்து அசிங்கப்பட்டது காணாதா, அங்கே போய் அசிங்கப்படணுமா, இந்த முத்து மீனாவும் கண்டிப்பாக தோக்கத்தான் போகிறாங்க, நீங்களாம் ஏன் போட்டியில் கலந்துக்கிட போகிறீங்கன்னு சொல்லி மேடையில் சொல்ல போகிறாங்க, இதை உங்கள் கண்ணார பார்க்கணுமா இல்லை காதார கேட்கணுமா அப்படிங்கிறாங்க. அவங்க தோக்க போகிறாங்க, நீனே சொல்லிட்ட, என்ன தோக்க போகிறாங்களோ ஜெயிக்க போகிறாங்களோ அது அவங்கள சார்ந்தது, அதை அவங்க எடுத்துக்கிறாங்க, எப்படின்னாலும் எடுத்துக்கிறாங்க. நீ எதுக்கு அவங்க போகக்கூடாது மாதிரி ஒவ்வொரு வேலையும் பார்த்துட்ருக்க அப்படிங்க. நான் எங்கே பார்த்துட்ருக்கேன் அப்படிங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போகணுங்க, நான் கூப்பிட்டா கூட வரமாட்டேன்ப, அந்த கிராமத்துக்கு வரணுமாம்ப, இப்போ என்னன்னா காலையில் போய்ட்டு சாயந்தரம் வரணுங்க, எல்லா வேலையும் பார்ப்ப நீ அப்படிங்கிறாங்க. முத்து நானும் அம்மையும் காரில் வரோம் அப்படிங்கிறாங்க. முத்து மீனாவும்
ஒரே காரில் இருக்காங்க. அங்கே ரவியும் சுருதியும் வந்து மனோஜ் காரில் இறக்கிறாங்க. நேராக போட்டி நடக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அப்போ போட்டி நடக்கும் மட்டும் மீனாட்ட சொல்கிறாங்க, எனக்கு தண்ணி தாகமாக இருக்குது அப்படிங்க. அதான் இருங்க வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் தண்ணியை பிடிச்சி கொண்டு கொடுக்காங்க. எனக்கு வயிறு சரியில்லை மீனா, பாத்ரூம் வரைக்கும் என் கூட வாயேன் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, உனக்கு வயிறு சரியில்லையா, கண்டதுகளே இருந்துதானே கேட்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை பார்க்குறாங்க. நடிப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு, மீனா நீ போட்டியில் போய் கலந்துக்க, நான் மாமியார் கூட போகிறேன், எத்தனை வாட்டினா நான் பாத்ரூம் போட்டு நான் முன்னாடி போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்களாம் வேண்டாம், ஓ நான் வேண்டாம் மீனா தான் வேணும்னே, நீ எந்த வகையெல்லாம் மீனாவை வந்து இந்த போட்டியில் கலந்துக்கூடாதுன்னு நினைக்கியோ அப்போவே எனக்கு தெரியுது அந்த முத்து மீனாவும் வந்து ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற பீதியில் தான் அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வேணாலும் பாரு, அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க, அவங்க தான் கப்போடையும் வர போகிறாங்க, அவங்களுக்கு வந்து 1,00,000 ரூபா பணமும் கிடைக்க போகுது, மேடையில் அவங்க கூப்பிட்டு உன்னை பாராட்டவும் போகிறாங்க பாரு அப்படிங்கிறாங்க. ஏங்க இவங்கெல்லாம் ஜெயிப்பாங்க உங்களுக்கு நம்பிக்கை இருக்காங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது, அப்படி உனக்கும் நம்பிக்கை இருக்க போய் தான் அவங்கள வந்து அந்த போட்டியில் கலந்துக்கூடாதுன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்களாம் போய் கிழிச்சாங்க, இவங்க 2 பேரும் படிச்சிருக்காங்க, 2 ஜோடியும் படிச்சிருக்காங்க, இவங்க இங்கிலீஷில் கேட்டாலுமே பதிலளிப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஒன்று என்ன சொல்கிறாங்க, இங்கிலீஷில் கேட்டு இவங்களுக்கு புரியலன்னா புரியலன்னு சொல்ல போகிறாங்க, அவங்க தமிழில் கேள்வி கேட்க போகிறாங்க, இவங்க தமிழ்லேயே சொல்ல போகிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் ஆங்கிலத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை விட தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தான் செய்வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. எவ்வளோ சொன்னாலும் இந்த முத்து மீனாவை அனுப்பாமல் இருக்க மாட்டேங்காரு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரையாக டோக்கன் அடிப்படையில் கூப்பிட்றாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, இங்கே நம்மளை தான் கூப்பிட்றாங்க அப்படிங்கிறாங்க. மீனா முத்து முதன்மையாக போகிறாங்க. 2வது வந்து மனோஜை கூப்பிட்றாங்க. 3வது சுருதி ரவியை கூப்பிட்றாங்க. ஏங்க படித்தவங்களை பார்த்து கூட மாட்டாங்களா, படிக்காதவங்களே முதல்ல கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, இதில் படித்தவங்க படிக்காதவங்கன்னு பார்க்க மாட்டாங்க. அவங்க வச்சுருக்க போட்டி கணவன் மனைவியில் யார் ரொம்ப அன்பும் ஐக்கியமாக இருக்காங்க, ஒருத்தர் எப்படி புரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் போட்டி. அப்படி இருக்கும்போது வந்து அதில் படிப்பு அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, ஏன்னா அன்பு மட்டும்தான் இல்லை தேவை. யாரோட அன்பு ஜெயிக்கு, யாரோட அன்புக்கு பரிசு கிடைக்கி, யாரோட அன்பை வந்து அவங்க வந்து அங்கீகரிக்காங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்த்துடலாம். நம்ம வீட்டு 3 பிள்ளைகள் போகுது, 3 ஜோடி போகுது, 3 ஜோடியில் கிடைச்சாலும் சந்தோஷம், வேறு யாருக்காவது கிடைச்சாலும் சந்தோஷம். இந்த போட்டியின் மூலமாக கணவன் மனைவி ஒருத்தர் புரிஞ்சுக்கூட வாய்ப்பும் கிடைக்கும். நம்ம காலத்தில் இது கிடையாது அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, இப்படி போட்டின்னு நம்ம ஜெயிச்சிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஒரு காலமும் ஜெயிக்க முடியாது, என்ன நீ புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டதும் கிடையாது, நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டு நடந்தாலும் உனக்கு அதை புரிஞ்சுக்கிட்டேயும் தெரியாது அப்படிங்கிறாங்க. என்னங்க எப்படி பேசுகிறீங்க, உள்ளது தான் பேசுகிறேன். நீ என்றைக்கு வந்து கணவனுக்கு பிடிச்சமான ஒரு மனைவியாக நடந்திருக்க, ஒரு நாள் நடக்கலை, இனிமேல் நடக்க போகிறதும் இல்லை. காலையிலே அந்த பிள்ளைகள் அந்த போட்டியில் நடந்துக்கூடாதுன்னு குலதெய்வம் கோயிலுக்கு போனவங்க, கனவு கண்டவங்க, அப்படி இப்படிங்க 1000 பொய்யை சொல்கிறேன் அப்படிங்கிறேன். எனக்கு நீங்கள் கூட வந்து பொய் தானே சொன்னீங்க, பழனிக்கு பாத யாத்திரையாக வரேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற. ஆமாம், நீ பண்ணது பார்த்தா அப்படி தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது, ரொம்ப ஓவராக பண்ணதில்லை. அவங்க நடையன்னு இங்கே வந்து இந்த போட்டியில் கலந்துக்கிடணும்னு சொல்லி வராங்க. முத்து தன்னோட காரை வந்து செல்வத்தோட விட்டு வாரான். என்ன நீ பண்ணிகிட்ருக்க அப்படி இப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு கட்டமாக ஃபைனல் ஆகிக்கிட்டே இருக்குது. இதில் வந்து ஒவ்வொரு ஜோடியாக வந்து தோற்று வெளியே போய்கிட்டே இருக்காங்க. ஃபைனலுக்கு 3 ஜோடியை தந்துருக்காங்க. 3 ஜோடி யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவி சுருதி ஜோடி, அப்புறம் மனோஜ் ரோகிணி, அப்புறம் வந்துட்டு முத்து மீனா, இந்த ஜோடிகளை ஃபைனலாக எடுத்துடுறாங்க. இப்போ ஃபைனலாக எடுத்துக்கிறாங்க, அங்கங்கே இருக்கிறாங்க. அப்போ கேள்விகளை கேட்குறாங்க. ஒவ்வொருத்தரும் பர்சனலை பற்றி உங்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. முத்து தனக்கு சின்ன வயசில் நடந்ததை சுருக்கமாக சொல்கிறாரு. தன்னுடைய கசப்பு அனுபவத்தை சொல்கிறாரு, இன்பத்தை சொல்கிறாரு, துன்பத்தை சொல்கிறாரு. மீனாவும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அனுபவத்தை சொல்கிறாங்க. இப்படி சொல்லும் போது ரோகிணி தன் வாயாலேயே கட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி தனக்கு நெருக்கடி பண்ணுறவங்களுக்காக பணம் கொடுத்து இப்படி ஆகிட்டேன் அப்படி ஆகிட்டோம்னு நிறைய கஷ்டத்தை சொல்கிறாங்க. இதை பார்த்து மனோஜுக்கும் ரோகிணிக்கும் முகம் வாடிடுது, சிரிச்ச முகமாகவே இல்லை. இதை கமிட்டியார் நோட் பண்ணுறாங்க. கணவன் மனைவிக்குள்ளே என்னது நடந்தாலும் அதை எதிர்கொண்டு ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதான் கணக்கு. இதில் எங்கள்கிட்ட சரியில்லை. அதுமாதிரி சுருதி ரவிக்கும் ரொம்பவே அவசர புத்தி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறாங்க. முத்து மீனாவும் ரொம்பவே பொறுமையாக இருக்கிறாங்க, அன்பாகவும் இருக்கிறாங்க, எல்லாமே புரிஞ்சுக்கிட்டா இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு இங்கே விஜயா ரொம்பவே வேண்டுறாங்க. இந்த போட்டியில் வந்து ஃபைனலுக்கு வந்து இறுதி போட்டிக்கு வந்து சுருதி ரவியும் மீனா முத்தும் போயிருக்காங்க. மீனா முத்து மட்டும் ஜெயிக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதில் ஓட்டில் வந்து 6 ஓட்டு வித்தியாசத்தில் வந்து முத்து மீனா ஜெயிக்கிறாங்க. ஜெயித்தோன்னே மைக்கில் அறிவித்தோன்னே அண்ணாமலைக்கு தன்னால் கண்ணீர் வந்துடுது. கடவுளே, இவங்கள 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காமல் இருந்தாங்க, அவங்கள நான் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் கணவன் மனைவியாக நான் சேர்த்து வச்சேன். அவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவாங்களா, வாழ்வாங்களா அப்படின்னு நம்ம பார்க்குறது இந்த காலகட்டத்தில். அவங்க வந்து இவ்வளோ அன்பாக புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க, வாழ்கிறாங்க, நிறைய பேருக்கு இலக்கணமாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை நினச்சது எல்லாத்தையுமே
மேடையில் சொல்கிறாங்க. இந்த மாதிரி இப்படி ஒரு இலக்கணமாக இப்போ உள்ள காலகட்டத்தில் கணவன் மனைவி புரிஞ்சுக்கிட்டு வாழ்வாங்களா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி தான். அந்த கேள்விக்குறியெல்லாம் தவிர்க்கிற மாதிரி இந்த முத்து மீனாவும் நடந்துக்கிட்டாங்க. கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் அருமையாக பதில் சொன்னாங்க. ரெண்டாவது, ஒவ்வொருத்தரையும் நாங்கள் தனித்தனியாக நோட் பண்ணோம். கேள்வியை தாண்டி அவங்களுடைய தனி மனித ஒழுக்கத்தையும் நாங்கள் இது பண்ணோம். முத்து மீனாவுடைய மனசு சிதறாமல் கணவன் மனைவியை நேசிக்கிறதும் மனைவி கணவனை நேசிக்கிறதும் எங்களால் உணர முடிஞ்சிச்சு. அந்த உணர்வின் அடிப்படையில் தான் அவங்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. எந்த ஒரு போட்டிகளிலும் 1 ஓட்டு 2 ஓட்டில் ஜெயிப்பாங்க. நாங்கள் இது வரைக்கும் 26 வருஷமாக அந்த போட்டிகளை நடத்துகிறோம் எங்கள் கம்பெனி சார்பாக. ஆனால் இப்படி அதிகப்படியான ஓட்டில் ஜெயிச்சது யாருமே இல்லை. இந்த முத்து மீனா 6 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. நாங்கள் 6 மெம்பர் இருக்கோம். 6 மெம்பருமே ஓட்டு போடுற அளவுக்கு அந்தளவுக்கு வெற்றி பெற்றிருக்காங்க. இவங்கள வாழ்த்துறேன். இவங்கள கண்டிப்பாக ஒரு நல்ல தாயும் தகப்பனுக்கும் பிறந்திருப்பாங்க, அதில் மாற்றிக்கிறதே இல்லை. இவங்க பெற்றவங்க ரொம்பவே கொடுத்து வச்சவங்க. அவங்கெல்லாம் இந்த ஊர் உலகமாக மெச்சும் அளவுக்கு வாழக்கூடியவங்க. அவங்கள நாங்கள் இந்த மேடைக்கு அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை எந்திக்கிறாங்க. விஜயா எந்திக்காமல் உட்காந்துட்ருக்காங்க. விஜயா, இனியும் நீ இந்த இருமாப்பில் இருக்காத, அங்கே பாரு, நீ பெற்ற பிள்ளை உன்னை இந்த சபையில் பாராட்ட நினைக்கி வா அப்படிங்கிறாங்க. விஜயா வேறு வழியே இல்லாமல் மேடைக்கு வராங்க. எல்லாருமே கை தட்டுறாங்க. இது திரும்பி பார்க்குறாங்க. முத்து மீனாவெல்லாம் தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி விஜயா பார்க்குறாங்க. உடனே முத்து அண்ணாமலையை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்கிறாரு. எங்கள் அப்பான்னா இப்படி ஒரு அப்பா, தகப்ப ஸ்தானத்தில் இருந்தாலும் எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி தான். நீ நானும் தான் பேசுவேன், அப்பான்னு மரியாதை கொடுத்து நான் பேசுனது கிடையாது. ஆனால் என் மேலே அவ்வளோ அன்பாக இருப்பாங்க. எங்கள் பொண்டாட்டி மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க. என் பொண்டாட்டி எங்கள் அம்மா என்ன பேசினாலும் அதை பொறுத்துக்கிட்டு அவங்களுக்கு நல்லது தான் செய்வாள். உண்மையிலே அப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்க எனக்கு கொடுத்து வச்சுருக்கணும். நீங்கள் எல்லோரும் நான் சிறந்த ஜோடின்னு சொல்கிறீங்க, ஆனால் என் மனசுக்குள்ளே இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அது மட்டும் எனக்கு தோணிகிட்டே இருக்குது. மற்றபடி என் பொண்டாட்டின்னு நிறைய சண்டை போட்டிருக்கேன், நிறைய புரியாமல் பண்ணியிருக்கேன், வச்சுருக்கேன். நீங்கள் நினச்சிருப்பீங்க 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் வச்சாங்கன்னு சொல்லிட்டு. அப்படியே இல்லவே இல்லை. நானும் என் மனைவியும் கல்யாணம் முடிக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காம தான் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம வாழ்க்கைன்னா இவ தான், இவளுக்காக தான் நம்ம காத்திருந்துருக்கோம் அப்படின்னு நானும் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த டிரைவர் முத்துக்காக தான் காத்திருக்கோன்னு சொல்லி அந்த பூக்காரி என் பொண்டாட்டி மீனா புரிஞ்சுக்கிட்டா. நாங்கள் 2 பேரையும் புரிஞ்சுக்கிட்டு இல்லற வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டோம். இனிமேல் கண்டிப்பாக நாங்கள் எல்லா வகையிலும் வெற்றி பெறுவோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருப்போம். சில கோபங்கள் தாவங்கள் இருந்தாலும் நாங்கள் அணைச்சே போவோம். உண்மையான அன்பில் கோபம் இருக்கும், அன்பு இருக்கும், ஊடல் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதை என் வீட்டில் கூட எங்கள் அம்மாவோ, என்னை சுற்றி இருக்க என் தம்பி முத்து, என் தம்பி ரவி ஸ்ருதியோ, அல்லது எங்கள் அண்ணன் மனோஜ், ரோகிணி அண்ணியோ எல்லாருமே எங்களை வேறு மாதிரி நினச்சாலும் கூட, ஆனால் எங்களுக்குள்ளே ஒரு தனிப்பட்ட முறையில் ரொம்ப பாசம் இருக்குது. எனக்காக மீனா எல்லாம் செய்கிறதும், நான் அவளுக்காக செய்கிறதும், இது ஒரு வகை உடல் காதல் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதன் அடிப்படையில் தான் இந்த போட்டியிலே எங்கள் அப்பா சொன்னோன்னு நான் கலந்துக்கிட்டேன். நீங்கள் கேட்குற கேள்வியில் என்னால் பதிலளிக்க முடியுமா எனக்கு தெரியலை. ஆனாலும் என் பொண்டாட்டி மனசு கஷ்டப்படக்கூடாது, என் பொண்டாட்டியை பற்றி எனக்கு தெரியும், ஒரு சில விஷயம் என்னை பற்றி அவளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி தான் உட்கார்ந்தோம். ஆனால் இதில் நாங்கள் இவ்வளோ பெரிய பரிசு வாங்குவோம், இவ்வளோ பெரிய விருது கிடைக்கும், எங்கள் அப்பாவை நீங்கள் எங்கள் அம்மாவையும் கூப்பிட்டு நீங்கள் பாராட்டுவீங்க அப்படின்னு நான் கனவுல கூட நினச்சதில்லை. எங்கள் வீட்டில் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தது எங்கள் அண்ணன் மனோஜ். அவன் இதில் வெற்றி பெற்றுருவேன், கண்டிப்பாக நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொன்னான். அவன் கடைசி 2 ரவுண்டில் வெளியே போயிட்டான். ஆனால் ஃபைனல் வரைக்கும் என் தம்பி வந்தான், என் கூட ரவி அப்படிங்கிறாங்க. அவனை போட்டியாளர் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் 3 ஜோடி ஒரே வீட்டில் வந்தவங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார் அப்படிங்கிறாங்க. வெரி குட் 3 ஜோடியுமே அருமையான ஜோடிகள் தான், எந்த குறையும் கிடையாது. இவ்வளோ பேர் ஒப்பிட்டு பார்க்கும்போது எல்லா ஜோடி பொறுத்தும் நல்லதாக இருக்குது. இறைவனுடைய தீர்ப்பில் உங்கள் 3 ஜோடி தீர்ப்பு நல்லதாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, ஐயா எனக்கு 3 பெண் பிள்ளைகள் கிடையாது, ஆனால் மருமகமாக 3 பெண் பிள்ளைகளாக வந்திருக்காங்க. 3 வெவ்வேறு திசையிலேருந்து வந்தால் கூட ஒரே இடத்துல சங்கமமாக இருக்கும். இந்த கூட்டு குடும்ப நிலை என்றைக்கு நிலைக்கணும் அப்படின்னு நான் அந்த கடவுளை வேண்டிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஐயா இந்த விருதை உங்கள் பையனுக்கு நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. விருதை கொடுக்குறாங்க. அப்புறம் ஐயா அந்த 1 லட்ச ரூபா பரிசையும் நீங்கள் தான் ஐயா கொடுக்கணுங்கிறாங்க. நம்மளை கையில் கொடுங்கங்கிறத முத்து ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறாரு. இங்கே டிவி பேப்பர்லேருந்து லைவில் போகுது. இதை பார்த்த பார்வதிக்கு பயங்கர சந்தோஷம். ஃபோன் அடிக்கிறாங்க விஜயாவுக்கு. விஜயா, டிவி பேப்பர்லாம் உங்கள் செய்தி தான், உங்கள் குடும்ப செய்தி தான் வருது அப்படிங்கிறாங்க. என்ன செய்தி வருது அப்படிங்கிறாங்க. இந்த முத்து மீனாவும் பரிசு வாங்கினதுனா எல்லாம் வருது, அதில் ஒன்று எவ்வளோ பெருமையாக பேசியிருக்கான், அவன் பிடிச்சின எவ்வளோ பெருமையாக பேசியிருக்கான் அந்த முத்து மீனாவும் அப்படிங்கிறாங்க. அவங்க நடிக்காங்க, அந்த கமிட்டிக்காரங்களுக்கு சுத்தமாகவே அறிவில்லை, இவங்கள போய் எடுத்துருக்காங்க பாரு அப்படிங்கிறாங்க.
நீ அந்த மேடையில் வக்கனையாக இருந்துக்கிட்டு என் பையன் என் மருமகன் மாதிரி நின்றுட்டு இங்கே வந்து இப்படி பேசுத, ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிட்டா அப்படிங்கிறாங்க. ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிட்டு வெளியே வந்தானுக்கும் அவங்களுக்கு அந்த 1,00,000 வந்து செக் மாதிரி தானே கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த பணத்தை கொடுக்குறதுக்கு ரொக்கமாக கொடுக்காங்களாம். அதை வாங்க போயிருக்காங்க. இந்த விருதுலாம் வந்துட்டு இந்த காரில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதை கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்து அனுப்பேன் அப்படிங்கிறேன். ஆமாம், இது மட்டும் தான் உனக்கு போகிறேன், இதில் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறா, ஃபோட்டோ எடுத்து அப்படிங்கிறாங்க. அனுப்ப வச்சியா, நான் பார்த்தே இல்லை, அனுப்பேன் அப்படிங்கிறாங்க. சரி சரி, என் வீட்டுக்காரர் தான் அனுப்ப சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அவனை அண்ணாமலை வந்துடுறாங்க. என்ன செழிப்பாக உட்காந்துட்ருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை, பார்வதி ஃபோன் அடித்தா இந்த நிகழ்ச்சி எல்லாமே டிவி பேப்பரில் வருதான், டிவியில் லைவாக பார்த்தாலாம், அதான் வந்து இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி என்கிட்ட கேட்டா அப்படிங்கிறாங்க. என்ன நடந்துச்சுன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறாங்க. அது தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஓவராக பண்ணுறா, அந்த விருதை வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பணுமா அப்படிங்கிறாங்க. உடனே அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அனுப்புகிறாங்க. நம்மளே நிறைய பேருக்கு அனுப்புகிறாங்க. ஏங்க, ஒரு ஆள் தான் அனுப்புனீங்க, நிறைய பேருக்கு அனுப்புகிறீங்க அப்படிங்கிறாங்க. நீ உன் ஃப்ரெண்டுக்கு அனுப்ப சொன்னேன், நான் என் ஃப்ரெண்டுக்கு கூட அனுப்ப வேண்டாமா? என் ஃப்ரெண்டு ஒரு 22 பேர் இருக்காங்க, டியராக இருக்கிறவங்க, பரசு எல்லாத்துக்கும் அனுப்பணும்ல அப்படிங்கிறாங்க. எல்லாத்துக்கும் அனுப்பிடுறாங்க. அனுப்பணும் பார்த்துட்டு அண்ணாமலை என்ன வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்ங்கிறாங்க. அண்ணாமலை வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாங்க. என் பையன் இப்படி ஜெயிப்பான்னு நினச்சி பார்க்கல. ஆனால் போட்டியில் 3 ஜோடியும் கலந்துக்கிட வைக்கணும்னு நினச்சேன். அதை நானே கூட்டி கொண்டு கலந்துக்கிட வச்சேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டதுக்கு ஒரு வாய்ப்பாவது அமையும்ல. இப்படி இத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நம்மளும் புரியணும்னு நினச்சி கூட்டி வந்தேன். ஆனால் என் பையன் முத்தும் மீனாவும் இவ்வளோ புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. ஆனால் அவங்க அனுசரிச்சும் போய் இந்த விருதையும் வாங்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப பெருமைப்படுத்திட்டாங்க. அதுவும் ஊரார் வந்து சூப்பராக நீ பிள்ளை வளர்த்துருக்கப்பான்னு சொல்லும் போது எனக்கு இந்த சந்தோஷமாக இருக்குது. என்ன ஒன்றும் அவனை படிக்க வைக்காமல் ஆகிட்டோமே, அவனுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கல்யாணம் முடிச்சு வைக்கலையேன்னு நினச்சி நான் நிறைய நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த கஷ்ட நஷ்டத்தை எல்லாமே களைஞ்சி தூர போகிற மாதிரி இந்த விருதை வாங்கி என்னை சந்தோஷப்படுத்தி விட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே ஆமாண்ணே அப்படின்ட்டு ஒவ்வொருத்தவங்க ஃபோனை பேசிட்டு வைக்கிறாங்க. விஜயா சரியான கிடப்பாரு, ஏங்க சீக்கிரம் கார் எடுக்க சொல்லுங்கள், வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிறாங்க. உங்கள் பாரு விஜயா, ஏன்னா கார் ஓட்ட தெரியாது, உனக்கு ஓட்ட தெரிஞ்சால் சொல்லி போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. ஏங்க அந்த முத்து மீனா கூப்பிட வேண்டியதானங்க அப்படிங்கிறாங்க. அந்த கமிட்டியிலேருந்து அந்த பரிசை கொடுத்துட்டு எல்லாருமே அவங்கள்ட்ட ஃபோட்டோ எடுக்கிறாங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க, அது போக ஆட்டோகிராஃப்லாம் வாங்குறாங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க இந்த முத்துக்கு மீனாக்கும் கையெழுத்து போடவே தெரியாது, இவங்ககிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறாங்களா அப்படிங்கிறாங்க. இதுதான் விஜயா காலம், அவங்களுக்கான காலம். அவங்க ஜெயிக்க போகிறாங்க, ஜெயிக்கிறதுக்குள்ள காலம் பிள்ளைங்கிட்ட நல்லா வருவாங்க அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் முத்து மீனா வந்துடுறாங்க. அப்போ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படிங்கும்போது 2 பேர் வந்து ஐயா அண்ணன் உங்கள்கிட்ட முத்துனேன், உங்கள்கிட்ட ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. விஜயாவும் ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்குறாங்க. உடனே ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்தோன்னே போயிடுறாங்க. ஒரு மாதிரி பேசினேன், இப்போ ஃபோட்டோ எடுன்னு போஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. எங்கள் நான் மட்டும் சிரிக்காமல் தான் நல்லா இருக்காதுல்ல, அதான் ஃபோட்டோ சிரித்தேன் அப்படிங்கிறாங்க. நேராக வீட்டுக்கு போகிறாங்க. விஜயாவுக்கு சரியான வயிற்றுரிச்சது. வீட்டுக்கு வந்தவுடனே மனோஜ் ரூமுக்கு போகிறாங்க. மனோஜ் ரோகிணியும் பேசிகிட்டு இருக்காங்க. உடனே உள்ளே வந்தோடனே கதை அடைக்காங்க. டேய் மனோஜ், உனக்கு அறிவே இல்லையான்னு சொல்லிட்டு வெளு முழுக்காங்க. ஆன்ட்டி அப்படிங்கிறாங்க. ஒன்றா வெளுத்துடக்கூடாது ரோகிணி, தூர பேர் அப்படிங்கிறாங்க. என்ன ஆன்ட்டி அப்படிங்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்காங்க. லீவ் போட்டு நான் தானே பேச சொன்னேன். ரெண்டாவது வந்து உனக்கு தெரிஞ்சதை அவனுக்கு சொல்லிக் கொடு, அவனுக்கு தெரிஞ்சு உனக்கு சொல்லிக் கொடுன்னு எழுதிலாம் கொடுத்து தான் நான் பண்ணுவேன்னு சொன்னேன். நீங்கள் தான் ஜெயிக்கணும்னு சொன்னேன். நான் உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணேன். அந்த முத்து மீனாவும் போட்டியில் கூடாதுங்கிறதுக்காக என்னெல்லாம் வேலை பார்த்து இவ்வளோலாம் அசிங்கப்பட்டுன்னு எனக்கு தான் தெரியும். அந்த முத்து மீனாவும் 1 நம்பர் கை நாட்டு, அவங்களுக்குலாம் ஒன்றுமே தெரியாது. அவங்க ஜெயிச்சு விருது வாங்கி இந்த ஊர் உலகத்துக்கு மத்தியில் அவள் தான் என் மருமக, இவன் தான் என் மகன், இவங்கெல்லாம் வந்து சிறந்த ஜோடி, இவங்கள வந்து நாங்கள் சரியாக தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி என்னைய 4 பேர் பாராட்டுற மாதிரி என்னைய 4 பேர் நினைக்கிற அளவுக்கு பண்ணி விட்டேன் இந்த மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா உனக்கு வந்து உன்னை வளர்த்ததுக்கு 4 நாய்க்குட்டி வாங்கி வளர்த்துருக்கலாம், அதாவது இன்னும் விசுவாசமாக இருந்திருக்கும். நாய் அப்படிங்கிறாங்க. உடனே ஏமாடி பேசுறீங்க, அம்மாவில் நீ கூப்பிட்றாத, கடுப்பாகுது, அந்த முத்து மீனாக்கிட்ட தோத்துட்டு எப்படி நீ வீட்டுக்கு வந்த அப்படிங்கிறாங்க. ஆண்டி கோவப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா கோவப்படாத, நீ விரும்பி தானே என் பையனை வேணும்னு கட்டிக்கிட்டேன், அவனும் அப்படி தானே கட்டிக்கிட்டான், மறைஞ்சா மாற்றிருக்கோன்னு வச்சுக்கோ. ஆனால் நீங்கள் அவங்களோட எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கணும் தானே. இந்த முத்து மீனா கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு நான் சொல்லியிருக்கேன்னா சொல்லலையா? அவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட நீங்கள் தோத்துட்டு நிற்கிங்க. இப்போ நீங்கள் வந்து மற்ற ஜோடிகிட்ட தோற்றுருந்தீங்க வச்சுருந்தீங்கன்னா எனக்கு தெரியவே தெரியாது. இந்த முத்து மீனாக்கிட்ட இந்த 2 ஜோடியும் வச்சு எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரூம் விட்டு வெளில போகிறாங்க. உடனே மனோஜுக்கு ரொம்ப கேவலமாக இருந்து ஒரு மாதிரி இருக்காங்க. என்ன மனோஜ், உங்கள் அம்மா எப்படி பேசிட்டு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு அசிங்கமாக தான் இருக்குது, நான் இவ்வளோ படிச்சு என்னச்சு அந்த முத்து மீனாக்கிட்ட நம்ம தோத்துட்டோமே அப்படிங்கிறாங்க. மனோஜ், நீங்கள் ஒரே ஒரு கொஸ்டினுக்கு தப்பு விட்டீங்க, இல்லை நம்ம ஜெயிச்சிருப்போம் அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, நீ ஒரு கேள்விக்கு வந்து தப்பான நீ பதில் சொல்லிட்டா அப்படின்னு இவங்களுக்குள்ளேயே சண்டை வருது. அங்கே ஸ்ருதி ரூமுக்கு போகிறாங்க. எதையாவது நம்ம வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்ருதிக்கும் ரவிக்கும் சரியான சண்டை. என்னடா எங்கள் சண்டை அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டி, புருஷன் முன்னாடிக்குள்ள 1000 நீங்கள் அந்த லைடுறீங்க அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு போட்டியில் ஜெயிக்க தெரில, அவங்க பொண்டாட்டி ஸ்ருதிக்கு வந்து வாய் மட்டும் வாய் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், எங்களை விட அவங்க நல்ல ஜோடி அப்படிங்கிறாங்க. நீங்கள் லவ் மேரேஜ் தானே பண்ணீங்க,
ஒருத்தர் நல்லா தெரிஞ்சிருக்கணும்ல அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டி லவ் பண்ணால் மட்டும் எல்லாம் தெரிஞ்சிருமா? அவங்க அரேஞ்ச் மேரேஜே பண்ணாலும் அவங்களுடைய ரசனையே வேறு, அவங்க கெமிஸ்ட்ரி வேறு மாதிரி ஒர்க் அவுட் ஆகுது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அந்த கப்பையும் பணத்தையும் முத்து மீனாக கொண்டு வந்து அந்த கட்டில் வச்சுருக்காங்க. இதை பார்த்து எப்போ வாப்பா அப்படிங்கிறாங்க. வராங்க. எப்போ உண்மையிலே இந்த கட்டில் ராசியான கட்டில் தான்ப்பா, இந்த கட்டில் வந்ததுலேருந்து நம்ம வீட்டில் வந்து ஓஹோன்னு இருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா வராங்க. நாங்கள் யாரும் ஓஹோன்னு இல்லை, நீங்கள் தான் ஓஹோன்னு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நான் எங்களை தான்மா சொல்கிறேன், உங்களை சொல்லலை. நாங்கள் எதுன்னு சொன்னோம்னா நீங்களாம் ஒரு ஆளாம்பீங்க. இதே இடத்துல தான் சொன்னீங்க இந்த முத்து மீனா அந்த போட்டியில் கலந்துக்கிட முடியாது, கலந்துக்கிட்டாலும் ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னீங்க. கலந்துக்கிட்டோம், ஜெயிச்சிட்டோம், ஊர் உலகம் பாராட்டுற மாதிரி நடந்துட்டு என்ன இந்த எல்லாம் இந்த கட்டில் வந்து ராசி எல்லாமே நேரம் கூடி வருது அப்படிங்கிறாங்க. நம்மளும் சொல்கிறாங்க, நீ சொல்லுறது 100% உண்மை முத்து. இந்த கட்டில் உண்மையிலே உங்களுக்கு ராசியான கட்டில் தான், அதில் எவ்விதமாக சிவரத்தும் இல்லை. பாரு இந்த கட்டில் வந்ததுலேருந்து 7 காலத்தான் இருக்குது உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. விஜயா நினைக்கிறாங்க, இனிமேலும் இந்த கட்டில் இங்கே இருக்க வச்சோம்னா நல்லதே கிடையாது. கட்டில் வந்து 2 ஆளை வர சொல்லினாலும் நம்ம மொட்டை மாடிலேருந்து தூக்கி கீழே போட்டு நொறிக்கிறணும் அப்படின்னு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் நேராக ரோகிணி ரூமுக்கு போகிறாங்க. ரோகிணி இனிமேல் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. என்னதான் ஆண்டி அப்படிங்கிறாங்க. அந்த கட்டில் வந்ததுலேருந்து இந்த மீனாவுக்கு முத்துக்கு வந்து ரொம்ப ஏறுகாலாக இருக்குது, அதனால் அந்த கட்டில் நொறுக்கி ஆகணும் அப்படிங்கிறாங்க. அது எப்படி ஆண்டி நொறுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, எல்லோரும் வந்து நாளைக்கு காலையில் எல்லோரும் அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. அவள் வேலைக்கு போனோன்னா முத்து மீனாவும் சொல்லக்கம்பளம் போயிடுவான். நீங்களும் வேலைக்கு போனோமா 2 பேரும் போயிட்டு 2-3 ஆளை செட் பண்ணி கூட்டி வரணும். கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி அந்த கட்டில் மொட்டை மாடிலேருந்து தூக்கி போட்டு கீழே உடச்சிருங்க. உடச்சோடனே அந்த கட்டிலெலாம் நொறுக்கணுன்னா அதை அள்ளி எங்கனையாக கொண்டு குப்பையில் கொண்டு போட்டுருங்க. கேட்டால் கட்டில் எங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது, நாங்கள் தான் வேலைக்கு போய்ட்டோமே அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். என் வீட்டுக்காரரும் வாக்கிங் போயிடுவார், என்ன நானும் கோயிலுக்கு போய்ட்டு வந்துடுவேன், ஆக யாருன்னே தெரியாமல் போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. ஒன்று ஓ அப்படி சொல்கிறீங்களோ அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் எல்லோரும் வழக்கம் போல மறுநாள் காலையில் விடியுது. விடிஞ்சோன்னே வேலைக்கு கிளம்புறாங்க. இங்கே ரோகிணி ஆட்கள் எல்லாம் பயங்கரமாக செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு முத்து காலையில் வேலைக்கு போகிறாரு. போயிட்டு இங்கே ஆட்களை செட் பண்ணி ஆட்கள் காட்டில் தூக்கிட்டு மொட்டை மாடி பார்த்து போகிறாங்க. தற்செயலாக முத்து வீட்டுக்கு வந்துடுறாரு. வரும்போது மாடியில் வந்து யாரும் நிற்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அங்கே மாடியில் இருக்க ஒரு பையன் வந்து முத்துக்கு தெரிஞ்ச பையன், ஏய் மாடியில் என்னடா செய்தா அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஒரு கட்டில் வந்து மாடியிலேருந்து தூக்கி போட சொன்னாங்க, அதை வந்திருக்கோம்ண்ணே, தூக்கம் 1000 ரூபா சம்பளம்னு சொன்னாங்கண்ணே, அதை வந்திருக்கேன் அப்படிங்கிறேன். டேய் கட்டில் கீழே போடுங்கடா அப்படிங்கிறாங்க. அண்ணே கீழே தான் என்ன போடுவோம் அப்படின்ட்டு, கீழே போட்டுறாங்கடா மாடியில் வைங்க அப்படிங்க. சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு மாடியில் வச்சுட்டாங்க. மாடிக்கு போகிறாங்க. யார் உங்களை தூக்கி போட சொன்னா அப்படிங்கிறாங்க. அண்ணே ஒரு அம்மா பார்லரில் இருக்கும்ல அந்த அம்மா தான் சொல்லிச்சு, அவங்க வீட்டுக்காரரும் அவங்க வந்து ஒரு 5000 ரூபா கொடுத்துட்டு போனாங்கண்ணே. வீட்டு சாவினாங்க, அதில் ஒரு கட்டில் கிடக்கும் காலில், அதை தூக்கி கொண்டு மொட்டை மாடிலேருந்து போட்டு விட்ருங்க. அதுக்கப்புறம் நொறுக்குன பிறகு அதை அள்ளி ஒரு ஆட்டோவில் வச்சு குப்பை தொட்டியில் கொண்டு போட்டுருங்கன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. உடனே முதல்ல கீழே இருக்குங்க அப்படிங்க. கீழே இருக்கிறாங்க, பெட்ரூமில் வைக்கிறாங்க. இந்த கட்டில் நான் கொண்டு வந்த கட்டில் தான், நான் இருக்கிறது பிடிக்கலை. இந்த கட்டில் வந்ததுலேருந்து எனக்கு ராசின்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டில் ஒரு மாதிரி நினைக்கிறாங்க. அதுபோக எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அண்ணனுக்கும் இந்த கட்டில் கொண்டு அந்த வீட்டில் வச்சுருக்கு சுத்தமாக பிடிக்கல, அதனால தான் இந்த கட்டில் நொறுக்கணும் வைக்கணும்னு நினைக்காங்க. அவங்க எவ்வளோ காசு உங்களுக்கு தந்தாங்க அப்படிங்கிறாங்க. 5000 ரூபா தந்தாங்க. சரி அதை வச்சுக்கோங்க, கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்க. சரிண்ணே அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. இந்த சொன்ன ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ஏம்மா நீங்கள் கட்டில் தூக்கி போட வந்தோம், முத்து வந்துட்டாங்க, அதனால் நீங்கள் தான் தூக்கி போட வந்தாங்கன்னு சொல்லிட்டோம், நீங்கள் அதனால் வந்து இன்னும் நினைக்காதீங்க, நாங்கள் தூக்கி போட தயாராக தான் இருந்தோம், முத்து வந்து வேண்டான்னு சொன்னோம், நாங்கள் ஒன்றும் செய்யலை, உங்கள் வீட்டில் உள்ள ஆள் சொல்லும்போது நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இங்கே ரோகிணிக்கு சரியான இதை ஆகா நம்ம தான் கட்டில் போட தூக்கி போட சொன்னோம், முத்து தெரிஞ்சுட்டு என்ன போதும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. உடனே முத்து மீனாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. மீனா நம்ம இல்லாத நேரம் அந்த கட்டில் வந்து நொறுக்கணும்னு நினச்சி இந்த மாதிரிலாம் வேலை நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அம்மா அந்த கட்டிலால் தான் நம்மளுக்கு ராசி வந்துட்டு நினைக்காங்க. அம்மா வந்து இந்த கட்டில் வந்தாலும் ஒரு ஆட்டில் நம்ம வழக்கமாக நம்ம வேலையை பார்த்துட்டு தான் இருக்க போகிறோம். கூடுதலாக இது நம்மளுக்கு என்ன தந்திருக்கு, நிறைய செல்வாக்கு கொடுத்துருக்கு, அதில் மாற்றிக்கிறது இல்லை. ஒரு பொருளை வீணாக்கணும்னு நினைக்காங்க பாரு நம்ம மேலே உள்ள கடுப்பில் அப்படிங்கிறாங்க. எங்கே அப்படி இருக்காங்க, நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க மீனா. அங்கே பாரு மீனா, நம்ம நல்ல நிலமையில் வந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்கள்ட்ட எதுவுமே கேட்கக்கூடாது, அவங்க வந்துட்டு போகிறாங்க என்ன பண்ணிட்டு போகிறாங்க, நம்ம வழக்கம் போல் நம்ம வேலையை பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி வழக்கம் போல் வேலையை பார்க்குறாங்க. ரோகிணி மனோஜ் விஜயாவுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. வீட்டுக்கு வந்தால் நீங்கள் முத்து ஏதாவது சண்டை போடணும்னு சொல்லிட்டு முத்து ஒரு சண்டையும் போடாமல் ஹாலில் உட்காந்து புக்கு படிச்சுட்ருக்காரு. இதை பார்த்தோம் மனோஜுக்கு, இவன் புக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. என்னடா புக்கு படிக்கான்னு பார்க்கியா, இது அப்துல் கலாமுடைய சுயசரிதை படிச்சுட்ருக்கேன், படிக்கிறியா அப்படிங்கிறாங்க. நீ இதை கேட்டோன்னு மனசில் இல்லை அப்படிங்கிறாங்க. ஓ இதெல்லாம் படிக்க மாட்டேன், யாராவது அந்த பொருளையாவது வச்சுருந்தா அதை டேமேஜ் பண்ணதுக்கு நீனும் பொண்டாட்டி உங்கள் அம்மா எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணுவீங்க அப்படிங்கிறாங்க. ஆகா இவன்ட்ட இன்னும் பேச்சு கொடுத்தா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ரூமுக்கு போய் அடைச்சிக்கிறாங்க. விஜயாவுக்கு சரியான கடுப்பாது, நேரம் ரூமுக்குள்ளே போய் இருந்துக்கிறாங்க. நம்ம வெளில போகிறதா சாப்பிட்றதா முத்து என்ன நிலமையில் இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காங்க. நான் நம்மளை சாப்பிட வரலையா விஜயா அப்படிங்கிறாங்க. நான் வரலங்க அப்படிங்கிறாங்க. ஏன் கடையில் சாப்பிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. ரைட் விடு
நடனப்பள்ளி போயிட்டு சாப்பிட்டு வந்துட்டியா அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ், ரோஹிணி சாப்பிட வரலையா அப்படிங்கிறாங்க. அப்போ நாங்கள் கடையில் சாப்பிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறப்போ எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டீங்களா, முத்து வா சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. ரவி ஸ்ருதி அங்கே சாப்பிடுவோம், எல்லோரும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க தூங்குறதுக்கு போகிறாங்க. முத்து மீனா வந்து கட்டில் வந்து தூங்குறாங்க. ரூமில் தூங்கிடுறாங்க. ஏன் முத்து ஒன்றுமே கேட்கல அப்படின்னு சொல்லி ரோகிணிக்கும் ஸ்ருதிக்கும் சந்தேகம். விஜயாவுக்கும் அதே டவுட்டாக இருக்குது. ஒரு வேளை விடிஞ்ச உடனே சண்டைகள் போனோம் அப்படின்னு நினச்சிட்டே இருக்காங்க. முத்து மறுபடியும் விடிய காலம் ஒன்றுமே சொல்லலை. வழக்கம் போல் ஒரு வண்டிக்கு போயிடுறாரு. ஆனால் விஜயா நினைக்கிறாங்க இன்னுமே வந்து நம்ம வீட்டில் வந்து அடக்கி தான் வாசிக்கணும்னு நினச்சிட்டாங்க போல். சரி அவன் புத்தி தெரிஞ்சு இருந்தால் சரி தான், எல்லாருடைய திறமை தெரிஞ்சு அவன் வாயை பற்றிட்டு இருந்தால் சரி தான், இந்த 1,00,000 ஜனத்தை கிழிச்சிருவான் அப்படி இப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் முத்துக்கு வந்து இன்னொரு ஒரு போட்டி வருது. அந்த போட்டியில் யார் சிறந்த டிரைவர் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி. இதில் எப்படி வந்து அந்த காரை இயக்கணும், சிறந்த டிரைவர் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. அப்போ வைக்கையில் முத்தும் அதில் கலந்துக்கிட்டு அதில் ஒரு 3,00,000 ஜெயிக்கிறாரு. ஜெயிச்சோன்னா சிறந்த டிரைவர் அப்படின்னு சொல்லி பேர் வாங்குறாரு. அந்த விருதையும் வாங்குறாரு. வேணும்னா அந்த 3,00,000 வீட்டுக்கு வராரு. அப்பா இன்றைக்கி ஒரு போட்டி நினச்சி கேள்விப்பட்டீங்களாப்பா அப்படிங்கிறாங்க. ஆமாடா முத்து, நீ பேரே கொடுக்கல, எப்படி கலந்துக்கிட்ட அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, அந்த கமிட்டியில் இருந்த ஒரு அண்ணன் தெரிஞ்சவங்க, முத்து நீ தான் ரொம்ப நாளாக டிரைவராக இருக்கியே, அந்த யார் சிறந்த டிரைவர்னு ஒரு போட்டி நடக்கு, 3,00,000 பரிசு, நீ கலந்துக்கான்னு சொன்னாங்க, அதான்ப்பா கலந்துக்கிட்டேன், 3,00,000 ஜெயிச்சிட்டம்பா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு ஒன்றும் ஓடலை. அண்ணாமலைக்கு பயங்கர சந்தோஷம். இப்போ ரோகிணிக்கும் ஸ்ருதிக்கும் முழிக்கிறாங்க. மனசுக்குள்ளே ஸ்ருதிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே ரோகிணிக்கு ரொம்பவே வயது எரியுது. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் எப்பா உண்மையிலே அந்த போட்டி நடந்துச்சா நடக்கலையா, இவன் ஏமாத்தானப்பா, வேற எங்கேயும் பணம் வாங்கிட்டு வந்துருக்கானப்பா, கடன் வாங்கியிருக்கானப்பா அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவசியமே கிடையாடா, செல் அடித்து பாரு அப்படிங்கிறாங்க. செல் அடித்து பார்க்குறாங்க. அந்த போட்டியில் முத்து ஜெயிச்சதாக ஃபோட்டோஸ் எல்லாமே வருது. இதை பார்த்தோன்னா மனசு ஒரு மாதிரி ஆகிறாரு. என்ன தலைவா, உன்னை மாதிரி எங்கேயாவது ஆட்டை போடுதாலும் நினச்சியா, அப்படியாலும் நான் கிடையாது. போட்டியில் ஜெயிச்சிருக்கேன், 3,00,000 வாங்கிட்டு வந்திருக்கேன். என் வீட்டுக்கார்ட்ட 1,00,000 இருக்குது மாடியில், நாளைக்கே நாங்கள் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை அப்படியே கைத்தட்டுன விஜயா, பாரு என் பிள்ளை வீடு கட்ட முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொன்னேன், இப்போ பாரு அதுக்குள்ள பணத்தை ரெடி பண்ணிட்டாங்க. 5,00,000 தான் கம்ப்ளீட் ஆகுதுன்னு சொன்னாங்க, இப்போ 4,00,000 ரெடி பண்ணிட்டாங்க. வீட்டு வேலை முடியுதுக்குள்ளே அந்த 1,00,000 ரெடி பண்ணிடுவாங்க. முத்து மாடியில் வீடு கட்ட போகிறாங்க, பால் காய்க்க போகிறாங்க, ஜெயின்னு ஆக போகிறாங்க அப்படிங்கிறாங்க. மறுநாள் காலையிலே வந்து வீடு கட்டுறவங்கள வர சொல்லிவிட்டு வாஸ்து செய்கிறாங்க. செஞ்சுட்டு வீட்டு வேலைகளை ஆரம்பிக்கிறாங்க. விஜயாவுக்கு சரியான கடுப்பாக இருக்கும். வீடு கட்டிட்டு இந்த கட்லிங் கொண்டு அவன் போட்டோன்னா பெரிய ஆளாயிருவானே, என்ன பண்ணுறது ஒன்றுமே தெரியலையே அப்படி இப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் கட்டிட வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே வீணாக தான் சமைக்கிறாங்க. சமையல் பண்ணி மாடிக்கு கொண்டு போகிறாங்க. டபார்னு மயங்கி விழுந்துடுறாங்க. உடனே விஜயா நினைக்கிறாங்க, இதை ஒரு சாக்கா சொல்லி மாடியில் வீடு கட்டுறது நல்லது கிடையாதுங்க, அதான் இப்படி ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் மீனா என்னாச்சுன்னு எல்லோரும் ஓடுறாங்க. ஓடும்போது முத்து ஓடுறாரு. முத்து ரொம்பவே கலங்குறாரு. உடனே நம்ம பயப்படாத ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்னென்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. மீனா ரொம்ப நேரமாக கண் முழிக்காமல் இருக்காங்க. டாக்டர் ஒரு வரைக்கும் கண் முழிக்காமல் இருக்காங்க. இப்போ விஜயா சொல்கிறாங்க, ஏங்க மாடியில் வீடு கட்டுறது நல்லது கிடையாது நினைக்கிறேன். வீடு கட்டும் போது இப்படிலாம் ஆச்சுன்னா வந்து பெரியவங்க கூட தான் சொல்லுவாங்க, வீடு கட்டு வேலையை அப்படி நிப்பாட்டிடணும், வீடே கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. விஜயா அவன் வாயை மூடிட்டு டாக்டர் வந்து என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. டாக்டர் வராரு. ஒரு சில செக்கப் பண்ணுறாங்க, கையை பிடிச்சி பார்க்குறாங்க. அப்புறம் மீனா மயக்கம் தெரிஞ்சோடனே எல்லாமே நல்ல விஷயம் தான் அப்படிங்கிறாங்க. முத்து சொல்கிறாரு, என்னங்க நல்ல விஷயம், திடீர்னு சமைச்சு எல்லோரும் சாப்பிடாத கொண்டு போனால் திடீர்னு மயங்கிட்டால் நல்ல விஷயம்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. தம்பி, அது எல்லோரும் நடக்கூடியதான். உங்கள் வீட்டம்மா வந்து மாசமாக இருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்லுங்கள், மாசமாக இருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்துட்டு வந்து அண்ணாமலை சொன்னான், டேய் நீ தவப்பனா போகிறடா, அப்படியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி இன்ப அதிர்ச்சியில் இருக்கிறாரு. இதை பார்த்த விஜயாவுக்கு ரொம்ப கடுப்பாயிருது. என்ன இவ பூக்காரி மாசமாக இருக்காளா அப்படிங்கிறாங்க. பூக்காரி இல்லை, உன் மருமக மாசமாக இருக்கா, நீ கிளவி ஆகிட்ட, நான் கிழவன் ஆகிட்டேன் அப்படிங்கிறாரு அண்ணாமலை. இதை கேட்ட முத்துக்கு பயங்கர சந்தோஷம். நேராக பரபரன்னு ஓடி போகிறாரு. வெளியே போய் சாக்லேட் வாங்கி ஹாஸ்பிட்டலில் இருக்க அவ்வளோ பேரும் கொடுக்காங்க. அப்புறம் மீனா நீ தாயாயிட்டேன், நான் தகப்பன் ஆகிட்டேன் அப்படின்னு கத்துறாங்க. அண்ணாமலை உடனே டேய் முத்து அமைதியாடா அப்படிங்கிறாங்க. நீ இல்லைப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. முன்னாடி குழந்தை பார்த்தா நிறைய செலவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. இப்போ முன்னாடி சொன்னப்பா, இந்த கட்டில் வந்த ராசியோ ராசி தான்ப்பா, என்னப்பா எனக்கு தொழிலும் ஜெயின்னு ஆகிட்டு மாடியில் வீடும் கட்ட போகிறேன், மீனாவும் மாசமாயிட்டாப்பா, உண்மையிலே அந்த பரமாத்துக்கு கட்டில் வந்ததுலேருந்து பயங்கர ராசிப்பா அப்படிங்கிறேன். ஆமாம் முத்து, அந்த கட்டில் மட்டும் உன் பெட்ரூமில் போட்டு நீ வந்து ரெகுலராக அதில் தூங்க, உன் தலைமுறை 2 தலைமுறை 3 தலைமுறை அதில் ஜெயின்னு வாழ்வாங்க, அதில் மாற்றிக்கிறதே இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாப்பா அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு சரியான கடுப்பு.
இந்த கட்டில் வந்து நேரம் தான் இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த கட்டிலில் தான் ராசி இருக்கா? அப்போ அந்த கட்டில் வந்து மனோஜ் ரோகிணி தூங்கினாங்கன்னா சீக்கிரம் குழந்தை பிறந்துடும்ல, அப்போ அந்த கட்டிலில் தூங்க சொல்கிறதுக்கு ஏதாவது வழி பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ரவிக்கும் ஸ்ருதிக்கும் ஒரே சிந்தனையாக இருக்குது. நம்மளும் பேசாமல் அந்த கட்டிலே தூங்குவோமா அப்படின்னு சொல்லி ரவி கேட்குறாரு. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, வேண்டாம், அவங்களுக்குள்ள ராசி நம்மளுக்கு வர வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க, இன்றைக்கி எங்கள் ரூமில் தூங்குனீங்க அப்படிங்கிறாரு ரவி. ஏன் அப்படிங்கிறாங்க. இல்லை எங்களுக்கும் காலகாலத்தில் குழந்தை வேணும்ல அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சிரிக்கிறாரு. சரிடா தூங்குடா அப்படிங்கிறாங்க. அங்கே ஸ்ருதி ரவியும் 2-3 நாளைக்கு தூங்குறாங்க. இதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க விஜயா. 4-5 நாள் கழிச்சு ஸ்ருதி வாந்தி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதை வாந்தி பண்ணதை பார்த்தோன்னா அண்ணாமலைக்கு பயங்கர சந்தோஷம். டேய் கட்டில் வேலை செய்யுடா அப்படிங்கிறாங்க. உடனே இங்கே ரவிக்கும் ஸ்ருதிக்கும் பயங்கர சிரிப்பு. அப்போது ரோஹிணி கேட்குறாங்க, ஸ்ருதி நீங்கள் தான் வந்து இப்போதைக்கு வாரிசு வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, பயமாக இருக்குன்னு சொன்னீங்க, இப்போ இப்படி ஆகிட்டு அப்படிங்கிறாங்க. இல்லை நான் வேண்டாம் தான் சொன்னேன், ஆனால் அந்த கட்டில்கிட்ட போனப்புறம் அப்படி தோணலை. அதுபோக அந்த கட்டில் ரொம்ப ராசியான கட்டில்னாங்க, அந்த கட்டில் தூங்கணும், எங்களுக்கு இப்படி வாரிசு ஆகிட்டு. உண்மையிலே அந்த பர்மா கட்டில் பயங்கரமான ராசியாக தான் இருக்குது அப்படி அப்படிங்கிறாங்க. அப்போ தான் ரோஹிணி நினைக்கிறாங்க, இந்த கட்டில் நம்ம தூங்கினா வந்து கண்டிப்பாக நம்மளுக்கும் கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு என்ன அப்படிங்கிற, நம்மளும் அந்த கட்டில் தூங்குவோம். ஸ்ருதி ரவியும் அந்த கட்டில் தூங்கி தானே ஒரு இல்லத்தரசியை அவங்க மாசமாக இருக்கா. ஆனால் நம்ம வந்து இப்போ நம்ம தூங்கினா என்ன அப்படிங்கிறாங்க. நம்ம எப்படி கேட்க முடியும், முத்துன்னு நம்மளை அனுமதிக்க மாட்டான். அந்த ஸ்ருதி ரவியும் வந்து மீனாவட்டி முத்துட்டு நல்லா பேசுவோம், நம்ம பேசலாம் அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மாட்ட நீ நல்லா பேசல, உங்கள் அம்மாட்ட சொல்லு, உங்கள் அம்மா ரெடி பண்ணிடுவாங்க அப்படிங்கிறாங்க. அப்படிங்கயா அப்படின்னு சொல்லிட்டு நேராக அம்மா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க, அந்த கட்டில் நானும் ரோஹிணி நைட்டு தூங்கணும் அப்படிங்கிறாங்க. நானும் அப்படி தானே நினைக்கிறேன், எப்படி வாங்கினே தெரில அப்படிங்கிறாங்க. நீங்கள் அப்பாட்ட பேசி ரெடி பண்ணுங்கம்மா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க அப்படிங்க என்ன அப்படிங்கிறாங்க. அந்த கட்டிலில் இன்றைக்கி மனோஜும் ரோகிணியும் தூங்கட்டும் அப்படிங்கிறாங்க. ஏன் அந்த கட்டில் வந்து பழைய கட்டில், என் வீட்டு கட்டில், அவன் வீட்டு பீடை வந்துடக்கூடாது அப்படி இப்படிம்ப. இப்போ அந்த கட்டில் ராசிங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க இந்த வீட்டில் 2 பேர் மாசமாக இருக்காங்க, அப்போ அந்த கட்டில் வச்சு நினைக்க வேண்டியது இருக்குல்ல, அதனால் அந்த கட்டில் ரோகிணியும் மனோஜும் தங்கட்டும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டேன் அண்ணாமலை. சரி ரைட் நான் முத்துட்டு சொல்கிறாங்க. முத்து இன்றைக்கி வந்து அண்ணன் மனோஜும் ரோகிணி அந்த கட்டில் தங்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க. முத்து சரிப்பா அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவுக்கு பயங்கர சந்தோஷம். ஏங்க இந்த கட்டில் வந்ததுலேருந்து இந்த வீட்டில் 3 குழந்தை வரப்போகுதுங்க அப்படிங்கிறாங்க. மீனா 2 குழந்தை கன்ஃபார்ம், இன்னொன்று வந்து எப்படின்னு பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. ஏங்க அந்த கட்டில் வந்து நேரம் கண்டிப்பாக வந்துட்டு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணியும் மனோஜ் அந்த கட்டில் நைட்டு தூங்குறாங்க, இல்லற வாழ்க்கையை வாழ்கிறாங்க. அப்புறம் வந்து இப்படியே இருக்குது. ஒரு வாரமாக தூங்குறாங்க, எந்த ரிசல்ட்டுமே இல்லை. இங்கே விஜயை எதிர்பார்த்துட்டே இருக்கிறாங்க. இந்த கட்டிலில் சுற்றி 2 நாளாக 3 நாளாக தான் தூங்கினா, அவள் எப்படி ஒரு நல்ல செய்தியாக இது பண்ணிட்டா. இந்த முத்து மீனாவும் 2-3 நாளாக தான் தூங்கினாங்க, அவங்களுக்கும் நல்ல செய்தியாகிடுச்சு. இந்த மனோஜுக்கும் ரோகிணிக்கும் ஒன்றுமே இதாக மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டே இருக்காங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, ஏம்மா அந்த கட்டில் ராசிலாம் கிடையாது, நம்ம தான் சும்மா நினச்சிட்டு இருந்திருக்கோம், இந்த கட்டில் இருக்கிறதுனால வந்து அப்படி ஆகலாமா வைக்கலாமா அப்படி அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் முதல்ல ரூமுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி அப்படிங்கிறாங்க. பிரச்சனை வந்து கட்டில் இல்லை, கட்டில் ராசியாக தான் இருக்குது, அவங்க 2 பேரும் குழந்தை வருதில்லை, உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படி. எனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு தான் பிரச்சனை, முதல்ல வாங்க ஹாஸ்பிட்டலில் போய் பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. நான் ஹாஸ்பிட்டலாம் வரல, சரியாக தான் இருக்கேன் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. இல்லை இந்த வீட்டில் நம்மளுக்கு அப்புறம் கல்யாணம் முடிச்சவங்களே இதாகிட்டாங்க, ஸ்ருதி ரவியுமே, நீங்கள் ரொம்ப இதாக இருக்கீங்க, அதனால் ஹாஸ்பிட்டல் போவோம் வாங்க அப்படிங்கிறாங்க. நான் வரல அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா வராங்க. டேய் ஹாஸ்பிட்டல் என்னடா தப்பு இருக்குது, ஒழுங்கு மரியாதை ஹாஸ்பிட்டல் போய் சேரு அப்படிங்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு மனோஜுக்கு வந்து குழந்தை பிறக்க வாய்ப்புகள் கம்மி தான், அணுக்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படி அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மனோஜுக்கும் ரோகிணிக்கும் ரொம்பவே ஷாக் ஆகிடுது. அப்போ விஜயாட்ட வந்து நடந்ததை ரோகிணி சொல்கிறாங்க. ரோகிணி சொன்னதை கேட்டோன்னா விஜயாவுக்கு தலை சுற்றிடுது. உடனே ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க. அப்போ முத்து வந்து என்னாச்சுமா அப்படிங்கிறாங்க. ஏன்னா தண்ணி கொண்டா அப்படிங்கிறாங்க. தண்ணி கொண்டு கொடுக்குறாங்க. அத்தை என்னத்தாச்சு அப்படிங்கிறாங்க. உடனே ரிப்போர்ட்டை வச்சுட்டு அப்படி முடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ஸ்ருதி வராங்க. ஸ்ருதி வந்து அந்த ரிப்போர்ட்டில் எடுத்துகிட்டு இப்படி படித்து பார்க்குறாங்க. படிச்சுட்டு அங்கிள் மனோஜுக்கு வந்து அணுக்கள் கம்மியாக இருக்குது, குழந்தை பிறக்காதுன்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, அதுதான் ஆன்ட்டி பார்த்துட்டாங்க போல், அதை பார்த்துட்டு தான் ரொம்பவே அதிர்ச்சியில் உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட அண்ணாமலை ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த அண்ணாமலை வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.